அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஜெபிக்கலாம் கண்களை மூடி. சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆசீர்வாதத்தை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேதத்தின் ஆசிரியர் நீங்கள் இந்த வேதத்தில் உள்ள மகத்துவமான வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தின் ஆளுகை எடுத்துக்கொள்ளும். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்துக்கொள்வோம். இதுக்கு முன்பு அப்படியே ஒரு சின்ன கேள்வி, அதோடு இந்த வார்த்தைகளை நம்ம கடந்து சொல்லுவோம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஈவினிங் வந்து இஸ்ரவேலை குறித்து தான் ஒரு அற்புதமான சத்தியத்தை நம்ம கேட்டோம். நம்ம கேட்கும் போது அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1850 வருஷமாக இல்லாத ஒரு தேசம், 1850 வருஷமாக இல்லாத ஒரு இனம், 1850 வருஷமாக இல்லாத ஒரு மக்கள் திரும்பவும் அவருடைய ஸ்தானத்திலே அவர்கள் வந்து அடைந்தார்கள். அல்லேலூயா. இப்போ இல்லை என்ன அப்படின்னா, என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 1850 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது எத்தனை தலைமுறை அப்படி சும்மா கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 தலைமுறை. அதாவது இப்போ எடுத்துங்களேன், முதலாம் தலைமுறையில் சிதறடிக்கப்பட்டார்கள். அதாவது முதலாம் நூற்றாண்டில் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு 100 வருஷத்துக்குள்ளே 150 வருஷத்துக்குள்ளே சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ சொல்கிற காலத்திலேருந்து எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்ட பின்பு கிட்டத்தட்ட 1800 வருஷம் கழித்து 850 வருஷம் கழித்து வந்திருக்காங்க. முதலாம் நூற்றாண்டில் சிதறடிக்கப்பட்டவர்கள் அவருடைய 2-3 வருஷத்தில், அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இறந்துட்டுருப்பாங்க இல்லைங்களா? எல்லாருமே இறந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழித்து இந்த ஜென்ரேஷன் எப்படி வந்தாங்க. இதுதான் எங்களுடைய நாடு, இஸ்ரேல் தான் என்னுடைய தாய் நாடு, என்னுடைய சொந்த நாடு, என்னுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் கொடுத்தது அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட நான் கேட்குறது என்னென்னா, 1850 வருஷம் கழித்து எப்படி இவங்களுக்கு தெரியும்? ஏன்னா இப்போ இவங்க வந்து 1948 இவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன். இத்தனை வருஷம் 1800 வருஷம் கழித்து இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் இல்லைங்களா? அந்த வசனம் இப்போ தான் சொல்லுகிறது. அந்த வசனம் வாசி சொல்லிங்களா? அந்த வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவார். நம்முடைய தேவன் யாரு? கர்த்தர் யாரு? அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஆபிரகாம் அவனுடைய சந்ததிகளும் அவருடைய பிள்ளைகளோடு பேசுவாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அவன் பேசுவான். எனக்கு அவனை பற்றி தெரியும். அவன் ஜென்ரேஷனுக்கு தலைமுறையா என்னை குறித்து, என்னுடைய மகத்துவங்களை குறித்து அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஆமென். இது கர்த்தருடைய எண்ணம். கர்த்தர் அவனை மேலே கொண்டு வச்ச ஒரு நம்பிக்கை. அவன் சொல்லுவான், அவருடைய மகத்துவங்கள், என்னுடைய நியாயங்கள், என்னுடைய நீதிகள், என்னுடைய அற்புதங்கள், இது எல்லாவற்றையும் நான் யாரு, நான் எப்படிப்பட்ட தேவன், நான் அவங்களுக்கு என்ன செய்திருக்கேன் என்பதை குறித்து அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இதை அவங்க செஞ்சாங்கன்னா இதன் செய்ததன் விளைவு தான் 1850 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அந்த விளைவு தேவன் அவங்களுக்கு கொண்டு ஒரு நம்பிக்கை, இவர்களை கொண்டு என்னுடைய ஏன் அண்ணன் சொன்னாங்க பாருங்க, ஏன் அந்த தேசத்தை தேவன் அந்த ஜனங்களை ஏன் தெரிந்து கொண்டார், பர்டிகுலராக ஏன் அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா இந்த எண்ணம் தான். ஆமே. நான் ஒரு நியமனத்தை கொடுத்தா இவங்க அதை காத்து நடப்பாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுன்னா சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு தேவனுடைய நியமனத்தை இன்னைக்கு சொல்கிறோம்? இன்னைக்கு அதுதான் நம்ம கேட்குற ஒரு விஷயம். இதில் 2 விஷயம் இருக்கிறது.
எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோட அமர்ந்து அவங்களோட நம்ம சாப்பிடும் போதோ இல்லை மற்ற விஷயத்துலையோ நம்ம என்னைக்கு தேவனுடைய விஷயத்தை குறித்து தேவனுடைய மகத்துவங்களை குறித்து ஒரு டாப்பிக்காக எடுத்து என்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, தேவன் பிள்ளைகளை நம்ம நம்பி கொடுத்துருக்காரு. ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஸோ அந்த சுதந்திரம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. இதே வார்த்தையை சவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், சாமுவேல் சொல்லுவார், தேவன் தம்முடைய சுதந்திரத்தின் மீது உன்னை அதிக ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணும்போது சொல்லுவார், மேபி 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன், 1 சாமுவேலில் அதை சொல்லுவார். சாமுவேல் சொல்லுவார், தேவன் இன்றைக்கு தம்முடைய சுதந்திரத்தின் மீது உன்னை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். சுதந்திரத்தின் மீது எதற்காக ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், அந்த சவுலோட வேலைன்னா அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த சுதந்திரத்தை சத்ருக்கள் கரத்திலிருந்து பாதுகாத்து அந்த சத்ரு எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று அந்த சுதந்திரத்துக்கு யுத்தத்தை பழக்கிக்க வேண்டும். இது அந்த ராஜாவோட வேலை. தேவன் இன்றைக்கு உங்ககிட்ட என்கிட்டையும் பிள்ளைகளை கொடுத்துருக்காருன்னா, உங்களை என்னை நம்பி கொடுத்துருக்காருன்னா, இந்த பிள்ளைகளை தேவனுடைய நீதியிலும் நியாயத்திலும் அவருடைய வல்லமைகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது தான் உங்களுடைய என்னுடைய வேலை. ஆமென். இதை செய்யணும், இதை செய்வான் என்று ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்னார். அதன் விளைவு தான் அதை ஆபிரகாம் சரியாக செய்ததனால தான் இன்று இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. ஆமென். இதை தலைமுறையாக நடந்தது. இதில் இன்னொரு விஷயம் கூட எனக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மரணம் அடையும் போது, எகிப்து தேசத்தில் மரணம் அடையும் போது யோசேப்பு சொல்லுவார், நான் மரிக்கும் பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கேருந்து நீங்கள் கொண்டு போங்கன்னு. கிட்டத்தட்ட மோசே அது கொண்டு போவார். ஆனால் எத்தனை தலைமுறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறை, கிட்டத்தட்ட ஒரு 250-300 வருஷம். இது எப்படிங்க மோசேக்கு தெரியும்? மோசே இப்போ பிறக்கவே இல்லை, பிறக்கலை. அப்போ மோசே வந்து பிறக்கலை. ஆனால் யோசேப்பு சொல்கிறாரு, என் தேவன் உங்களை கண்டிப்பாக இதிலிருந்து மீட்பார். அப்படி உங்களை மீட்கும் பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கேருந்து நீங்கள் கொண்டு போங்க. வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் பொழுது மோசே அவருடைய எலும்புகளை கொண்டு சென்றார் என்று. இது எப்படி தலைமுறை கடத்தப்பட்டது? இது எப்படி அடுத்த தலைமுறைக்கு தெரியுது? நம்ம ஜஸ்ட் லைக் படிச்சுட்டு போயிடுறோம் இல்லைங்களா? இதை யோசிச்சு பாருங்க, அந்தந்த தலைமுறைக்கு இது எப்படி தெரியுது? அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயத்தை அவர்கள் தங்களுடைய தலைமுறைக்கு கடத்துறாங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை தயவு செய்து கர்த்தருடைய ஆலோசனையாக சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க, நீங்கள் திரும்ப அதை பேசுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த சாட்சிகள், உங்களுக்கு செய்த அற்புதங்களை உங்கள் பிள்ளைகளோடு தயவுசெய்து நீங்கள் பேசுங்க. அப்பொழுது தான் அவர்கள் விசுவாசம் வளரும். ஆமென். அவர்கள் அப்படிப்பட்ட பாதையிலே கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு அது விசுவாசத்தை தூண்டுகிற ஒரு விதமாக இருக்கும். ஸோ என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. எங்கள் அப்பாவை காப்பாற்றினவர், எங்கள் அப்பா கூட இருந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணம் உருவாகும். ஆமென். அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து என்ற விதையை விதைப்பது உங்களுடைய என்னுடைய வேலை. ஆமென். அதை செய்வதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவது நம்முடைய வேலை. இந்த 2 விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயத்தை நம்ம அப்படி பார்ப்போம். ஸோ இது நம்முடைய கடமை. நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை, நம்ம பிள்ளைங்க பிரச்சனைனா ஆண்டவரை தேடாமல் எதற்கு இன்னைக்கு அவங்களுடைய சக நண்பர்களை ஏன் தேடுறாங்க அப்படின்னா, பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதாவது அற்புதத்தை குறித்து பேசுங்க. செங்கல் எப்படி 2ஆக பிரிந்தது அதை குறித்து உங்கள் பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணுங்க. தெரியாதவங்க நினைக்காதீங்க, நீங்கள் பேச ஆரம்பிங்க, உங்கள் பிள்ளைங்க பேசுவாங்க உங்ககிட்ட. ஆமென். நீங்கள் ஆண்டவரை இயேசு, ஏன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து இப்போ நம்ம சிறு பிள்ளைங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் சொல்கிற இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க பதில் சொல்லுவாங்களோ இல்லையோ, நீங்கள் அதை பேசுங்க. அது ஒரு நாள் கிரியை செய்யும். அப்படி பார்த்தீங்கன்னா, நாகமான் என்கிற ஒரு படை தளபதி ஒருவன் இருந்தான் சீரியா தேசத்தில். அது அவன் இஸ்ரவேலுக்கு படையெடுத்து இஸ்ரவேலில் வந்து அடிமையானவர்களை கூட்டு வந்திருக்கும் போது வசனம் சொல்லுகிறது, ஒரு சிறு பெண்ணை அவன் அழைத்து வந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. ஸோ அப்போது சிறு பெண் அவன் கொண்டு வந்த பிறகு அந்த சிறு பெண் அவருடைய நாச்சியார் இடத்துல, அதாவது வந்து நாகமானுடைய மனைவி இடத்துல பணிவிடையாய் வேலை செய்து வேலைக்காரி. அப்போ இவர் குஷ்டரோகம், நான் சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு விஷயம் தெரியும். குஷ்டரோகியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவன் அந்த சிறு பெண் சொல்லுவா, நீங்கள் வந்து இவரோட குஷ்டரோகமாக இருக்காரு, இவர் இஸ்ரேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய
எலிசாட்ட இவர் போனார்னா அவர் ஜெபம் பண்ணுவார், அப்போ இந்த குஷ்டரோகம் இவருக்கு சரியாகும் அப்படின்னாரு. இவர் இந்த சிறு பெண் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சிறு பெண்ணா மேக்சிமம் 12 வயசுக்குள்ள, அப்படிதான் இதோட அந்த வசனத்தோட நீங்கள் அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 வயசு பெண்ணுக்கு இப்போ யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இப்போ சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எலிசாவை குறித்ததான இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஜெபம் பண்ணார்னா சரியாகுன்ற அந்த விஷயம் எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த சிறு பிள்ளைக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவங்க பிள்ளைகளோ அல்ல அவங்களோட தகப்பனாரோ தாயாரோ இல்லை மற்றவங்களோ ஏதோ ஒரு விஷயத்த பேச இந்த பெண்ணுடைய காதில் அது விழுந்து கேட்டிருக்கா. கேட்ட விஷயத்த இவன் கேட்டாளா, இவன் மனசில் அது இருக்கான்னு கூட இவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது. இப்போ அடிமையாக வந்துட்டான். ஆனால் சரியான நேரத்தில் டெலிவரி பண்ண பாருங்க. ஆமே. அதனால சீரியா தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. அதாவது நாகமான் மூலமாக ஒரு ரட்சிப்பு வந்தது. இந்த விஷயத்தை அவர் தனக்குள்ளே வச்சுட்டு ஒரு நாளில் டெலிவரி பண்ணுறா தெரியுங்களா? அதுதான் இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க உட்காந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வசனம் புரியுமா அப்படின்னா இது மைண்டில் ஏறும். பிரசங்கிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பிள்ளைங்க உள்ளத்தில் அது பாட்டுன்னு ஏறிட்டு இருக்கு. ஏன்னா விதைக்கப்படுகிறது ஒவ்வொன்றும் வசனங்கள். இந்த வசனம் நம்ம நினைக்கிறது கிடையாது, தேவன் நினைக்கிறத வசனம் செஞ்சிடும். ஆமேன். ஏன்னா வசனங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளது. இந்த சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது ஒரு நாள் சரியான நேரத்தில் அது கிரியை செய்யும். சரியான நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து டெலிவரி ஆகும். அது ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து உங்கள் பிள்ளைகளோடு உங்களுக்கு நீங்கள் தயவு செய்து பேசுங்க. உங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிடும் போதோ இல்லை மற்ற நேரத்துலையோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பிள்ளைகளோடு உட்காந்து ஒரு சில இந்த மாதிரி பைபிள் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க யூடியூப்ல பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் பிள்ளைங்கள ஆராய்ச்சி செய்கிறாங்க. சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறது, சர்ச்சில் சொல்கிற விஷயங்கள்லாம் பேசுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுற பர்டிகுலராக ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் பிள்ளைங்களுக்கு பேசுறதுக்காக ரெடி பண்ணுங்கள். 2-3 டைம் நெக்லெக்ட் பண்ணிட்டு வேண்டாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் விடாதீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் உதவினால நீங்கள் அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். பிள்ளைகள் உங்களோடு பேசுவாங்க. உங்களுக்குள்ள அது ஒரு மிங்கல் ஆகும். அல்லேலூயா. அது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தரும். உங்களுடைய அடுத்தபடியாக உங்களுடைய சாட்சிகளை சொல்லுங்கள். தேவன் உங்களுடைய எவ்வளோ பாதையில் நீங்கள் நடந்து வந்திருப்பீங்க இல்லைங்களா? எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. தேவன் உங்களை அற்புதமாக நடத்திருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஸ்கூல்லையோ காலேஜிலும் பிள்ளைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை கடக்கும் பொழுது அது உதவியாக இருக்கும். உங்களுடைய சாட்சிகள் அப்போ நினைக்கும், எங்கள் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் செய்வார் என்ற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஸோ உங்களுடைய சாட்சிகள் தேவையில்லாத விஷயங்கள், டிவி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பேசுகிறத விட இந்த பிள்ளைங்கள்கிட்ட அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்படியாப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசுங்க. ஸோ அப்படி பேசும்போது ஏன் அப்படின்னா, ஏன் அதுனா வசனத்தின்படி நீங்கள் பேசுவதை வேதம் விரும்புகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஸோ அதை நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கனி தரக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த வசனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமென். 2வது, நீங்கள் கேட்கிற இந்த விஷயங்களை நீங்கள் வெளியும் போய்ட்டு பேசணும். வெளியே மீன்ஸ் இதை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது. இப்போ அதாவது யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தை உண்டு. என்ன அப்படின்னா, யோசேப்பு இஸ்ரவேலில் விற்கப்பட்டான், அதாவது எகிப்துக்கு விற்கப்பட்டு பின்பு அவன் அந்த இடத்துல தேவன் உயர்த்தி பெரிய ஆள் ஆக்கின பிறகு இவங்க பஞ்சத்தில் இவங்கள்ட்ட தானியம் வாங்க வராங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த விஷயம் கடைசியில் தெரிய வரும்போது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. வெளிப்படுத்தும் பொழுது இப்படியா சொல்லுகிறது. அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன இந்த இஸ்மவேல்கிட்ட வித்து போட்டதுக்காக கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஜீவரட்சணையும். அந்த வசனம் முடிஞ்ச வாசிங்க சிஸ்டர். சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சணம் செய்யும்படிக்கு குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ ஜீவரட்சணம் செய்யும்படிக்கு தேவன் முன்னே என்னை உங்களுக்கு இந்த இடத்திற்கு அனுப்பினார். 2வது, தேவன் முன்பாகவே உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருந்தோ இல்லை உங்களுடைய சமுதாயத்தில் இருந்தோ தேவன் ஏன் முன்பாக உங்களை ரட்சித்தார் என்றால் உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஜீவரட்சணத்தை அடைய வேண்டும். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் தேவன் எதற்காக தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் உங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை மற்றவங்களுக்கு முன்பாக
அல்லது உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாக எதற்காக தன்னை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார்? அவர்களுக்கு முன்பாக. ஏன் அப்படின்னா உங்கள் மூலமாய் ஜனங்கள் ஜீவரட்சணம் அடைய வேண்டும், அவர்கள் ஜீவரட்சணம் அடைய வேண்டும், அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும், தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த யோசனை இருக்க மாட்டேங்குதுங்க. அப்போ நேற்று சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது காஸ்பல் என்ற விஷயமே நமக்கு வரமாட்டேங்குது. எதற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஜீவரட்சணை அடையும்படி செய்தார் என்றால், இந்த ஜீவரட்சணத்தை அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும், அவங்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதில் நீங்கள் ஆபிரகாம் சொன்னதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான், தன்னுடைய சந்ததிக்கு சொல்லுவான். உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லணும், உங்கள் அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸுக்கும் நீங்கள் போய்ட்டு அதை சொல்லணும், உங்கள் வீட்டார் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் சொல்லணும். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் 26 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 17:26 இல்லை, அப்போஸ்தலர் 17. ஓகே. சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நீங்க எங்க குடியிருக்கணும், உங்க வீடு எங்க இருக்கணும், நீங்க எங்க வேலை செய்யணும், எங்க படிக்கணும், இது எல்லாத்தையும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். நீங்க பிளான் பண்றதுல ஒன்றும் கிடையாது, தேவன் குறித்து வச்சிருக்கிறாரு. நீங்க எங்க குடியிருக்கணும், உங்க வீடு எங்க இருக்கணும், எந்த தெருவில் இருக்கணும், எந்த ஊரில் இருக்கணும், எங்க படிக்கணும், என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் அவரே முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஜஸ்ட் லைக் நம்ம அவர் சொல்றதை செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஏன் இது அடுத்த வருஷத்துல அதோட கண்டினியூஷன் இருக்கு. ஏன் தேவன் அப்படி செஞ்சார் அப்படின்னா, அவர்கள் தன்னை தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க, அதாவது எப்படியாவது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது ஏன் உங்களுக்கு தேவன் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு ஆபீஸ்ல வச்சிருக்காரு அப்படின்னா, ஏன் உங்களை வச்சிருக்காருன்னா, உங்க மூலமாய் அந்த இடத்துல அநேக ஜீவரட்சணை அடைய வேண்டும். ஆமென். அதற்காக ஏன் ஆண்டவரை நீங்க கொண்டு வந்து வச்சிருங்க, உங்க மூலமாய் அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். உங்க மூலமாய் அந்த இடத்துல அறியப்படாதவர்கள் அறிய வேண்டும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை. ஸோ காலேஜோ ஆஃபீஸோ இல்லை இருக்கிற இடமோ சரி, உங்கள் பக்கத்தில் ஏன் அவங்களெல்லாம் கொடுத்துருக்காரு, ரட்சிக்கப்படாத உங்கள் பக்கத்துலையோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் காலேஜில் ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்றால், உங்கள் மூலமாய் தேவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அது என்ன என்றால், உங்கள் மூலமாய் அவர்கள் ஜீவ ரட்சணத்தை அடைய வேண்டும், ஆண்டவராகிய கர்த்தரை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களை முன்குறித்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் சுவிசேஷ வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 2 வேலை இருக்குது. ஒன்று, நம்ம பிள்ளைகளோடு நம்ம பேச வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தரை குறித்து அறிவிப்பது நம்முடைய கடமை, அவர்களோடு பேச வேண்டியது நம்முடைய கடமை. 2வது, நம்ம வைத்திருக்க இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ்லையும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம அறிவிக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களை செய்யும்படியாக, இந்த 2 விஷயங்களையும் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் பிள்ளைகளோடு கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் பேசணும். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் எப்படியாப்பட்ட தேவன், நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க. இந்த கனியை சாப்பிடல என்ன இருக்கும், சாப்பிட்டதுனால எப்படி இருக்கு, ஒருவேளை சாப்பிடலன்னா ஆப்ஷன் பி என்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள், பேசுங்க. தேவன் செங்கடல் எப்படி திறந்தார் யோசிச்சு பாருங்க. அது செங்கடல் திறந்து நிற்க வச்சிருக்காரு, அது மதில் போல் நின்றுது, மதில் மாதிரி தண்ணி எப்படி நிற்கும். அவங்களோட கொஸ்டின் எழுப்புங்க. பிள்ளைங்க போய்ட்டு அதை சர்ச் பண்ணுவாங்க, தேடுவாங்க பிள்ளைங்க, அதெல்லாம் செய்வாங்க பிள்ளைங்க. அவங்கள தூண்டி விட்டு தட்டி விட்டு எழுப்புவது நம்முடைய வேலை. நீங்கள் தட்டி விடுங்க, அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை அறிகிற அறிவில் அவங்க தொடர்ந்து ஓடுவாங்க. அது தேவனாகிய கர்த்தரை உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்த ஒரு வேலை. அந்த வேலையை நம்ம செய்வோம். பிள்ளைகளோடு இல்லை கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து பேசுங்க. அடுத்தபடியாக நீங்கள் இருக்கிற இடத்துல சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காரு. எதற்காக? நீங்கள் நானும் குடியிருக்கிற எல்லைகள் எல்லாம் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். வேலை செய்கிற வேலையிலேருந்து, படிக்கிற காலேஜ்லேருந்து, இருக்கிற வீட்டிலேருந்து, வர சர்ச்சிலேருந்து எல்லாமே தேவன் முன்குறித்திருக்கிறார். எப்படியாவது அவர்களை நாம் அறிய வேண்டும்,
நம்மை கொண்டு அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த விஷயங்களை யோசித்து தயவுசெய்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை சரி பண்ணிக்கிட்டு குடும்பத்தையும் சரி சமுதாயத்தையும் சரி ரட்சிக்க நம்மளால் செய்ய முடிகிற எல்லா முயற்சிகளையும் செய்வோம். வருகை சீக்கிரம் இருக்கிறது. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் நூறத்தனையாக பலன் கொடுக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக, எங்களோடு இடைப்படுவீராக. கர்த்தாவே, பேசுவீராக. வள நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சகோதரர் நெல்சனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவருக்கு முழு நேர பணியிலே கர்த்தர் அநேக தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எடுத்து அவரை வல்லமையாக பயன்படுத்தணும். அவருக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். நானும் அவரை உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய சொல்லி தருவார் எனக்கு. நிஜமாக தான், அவரிடத்துலேருந்து நான் நிறைய கற்றுக்கொள்வேன். நிறைய பேர்கிட்டலேருந்து கற்றுக்கிட்ட தான் நான் எப்படின்னா, இந்த மிக்சர் கடைக்காரர் மாதிரி நான் நிறைய பேர் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, நான் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான். ஸோ அவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நறுமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காதுகள் விருத்தச்சேதனம் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் காதுகள் திறக்கப்படுவதாக. உம்முடைய ஞானமுள்ள, உம்முடைய கிருபையுள்ள, தயவுள்ள, போதிக்கிற, கண்டித்து உணர்த்துகிற உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொடுத்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள். இங்கே புதுசாக ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் என்னவாக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார் அப்படின்றார். இந்த கல்லுகளினாலே உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு ஏற்கனவே 2 வகையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 வகையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. அம்மா 28 சேர்த்து வாசிங்கம்மா. நாம் ஈசாக்கை போல வாக்கு. கண்ணாடி இன்னைக்கு எடுத்துகிட்டு வரலையா? கண்ணாடி எங்க? கண்ணாடி எங்க? கண்ணாடி எங்க? அதில் என்ன ஒரு இமேஜ் உங்களுக்கு? நானே கண்ணாடி போட்டிருக்கிறேன். ஈரல் இல்லையா? இப்போ கொடுத்தா கிளியரா இல்லை? அட, நேற்றுலேருந்து நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். வாசிங்க, இப்போ நீங்களே வாசிங்க. வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம்.
ஒன்று வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ரெண்டாவது மாம்சத்தின் பிள்ளை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு அடுத்த வசனம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன். ரெண்டாவது பிள்ளை மாம்சத்தின் பிள்ளை. இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, கல்லுகளினாலே ஒரு பிள்ளை. 3 வகையான பிள்ளைகளை குறித்து நாம் ஆபிரகாமுக்கு பார்க்கிறோம். ஒன்று வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கை போல, இன்னொன்று மாம்சத்தின் பிள்ளை இஸ்மவேலை போல, இன்னொன்று கல்லுகளினாலே ஒரு பிள்ளை இருக்கிறது. இது மாதிரி 3 பிள்ளைகளை குறித்து தான் ஆபிரகாமை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் வந்து ஒரு விசேஷமான ஆள். நான் அப்படி இந்த செய்தியை நீ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தேன். காலையில் வேறு செய்தி இன்னொரு இடத்துல கொடுத்தோம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் ஒரே செய்தி எல்லோரும் ஒரு இடத்துல 2-3 இடத்துல அதே கொடுத்துருவாங்க. எனக்கு அப்படி எப்போவுமே பிடிக்காது. 2 ஆராதனை 2 செய்தி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஸோ இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இதை தான் இங்கே கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னோடனே வந்து காரில் இறங்குறேன். அவர் ஆபிரகாமினை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ஆபிரகாமின் பிள்ளைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். அந்த வயசில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ எனக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. சரி, இந்த செய்தி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இறங்கும் போது அவர் அதை தான் சொன்னார், ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு 3 வகையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 3 வகையான பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 வகையான பிள்ளைகளுக்கு 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதில் நாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது தான் இப்பொழுது நமக்கு மிக முக்கியமான விஷயம். திருப்பிக் கொள்ளுங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி. நல்லா கவனிங்க, இங்கே 2 வகையான பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று மறுமனையாட்டின் பிள்ளைகள். ஆபிரகாம் 2 பேருக்கு 2 காரியங்களை கொடுக்கிறார். ஒன்று ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதற்கு அடுத்து தன் மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ அவர் என்ன செய்கிறாரு? நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி பிள்ளைகள், மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மறுமனையாட்டின் பிள்ளை யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த 1வது வசனத்திலிருந்து கேத்தூரால் சந்ததியை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த கேத்தூராலுடைய சந்ததி, அந்த கேத்தூரால் சந்ததியில் மீதியானர்கள் வருகிறார்கள். மீதியானுடைய தேசத்தில் தான் சிஃபோரால் வராங்க. சிஃபோரால் தான் மோசேயுடைய மனைவி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களும் ஒரு வகையில் ஆபிரகாமுடைய குமாரத்தி தான். ஸோ அவங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த சந்ததிக்கு அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்ஸ் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு? எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுறாரு. இது எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து நான் கற்றுக்கிட்டேன், அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த வேதத்தில் உள்ளது எதுவுமே ஹிஸ்ட்ரி கிடையாது, சரித்திரத்தை எழுதி வைக்கிறதுக்காக இந்த புஸ்தகம் கிடையாது. வெறும் நீங்கள் சரித்திரமாய் படித்தால் நீங்கள் யூதர்களாய் மாறிவிடுவீர்கள். யூதர்கள் இதை வெறும் சரித்திரமாக தான் படிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி நம்ம சொல்கிறதில்ல, பெருமையோடு இருந்தோம். ஆனால் இது வேதம், அதாவது இது தேவனுடையதான வார்த்தை. அதுக்கு பின்னாடி காடோடைய ஒரு மெசேஜ் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஓமை பார்த்தோம்ல, அத்தி மரம்ங்கிறது நார்மலாக அத்தி மரம், அதுக்கு பின்னாடி காடோடைய மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த மெசேஜை கண்டுபிடிக்கிறது தான் நீங்களும் நானும். உங்களை எண்ணி அது ஆண்டவர் எதுக்கு ஆவியானவரை கொடுத்து, வசனத்தை ஆவியானவர் எழுதி அதை நம்ம கையில் கொடுத்து, ஆவியானவர் எதுக்கு விளக்குறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மெசேஜ் சொல்கிறாருன்னா மெசேஜ் சொல்லலை. மெசேஜ் கொடுத்தா யார் வேணாலும் மெசேஜ் கொடுக்கலாம். உலகத்தான் மெசேஜ் கொடுப்பாரு. நம்மளை விட நல்லா வைகோ அழகாக பேசுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளை எடுத்து சூப்பராக பேசிடுவார். வைக்கோலாம் அருமையாக பேசுகிறாரு. அன்றைக்கி திருமாவளவன் அழகாக வசனத்தை யூஸ் பண்ணுறாரு. அதனால் அவங்க கொடுக்குற மெசேஜுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அவர்கள் வசனத்தை எடுத்து வசனமாய் பேசுவார்கள், நாம் வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பேசுகிறோம். ஆவியானவர் சொல்ல கொடுத்த மெசேஜ் பேசுகிறோம். அதனால தான் இது ஆவியானவர் சொல்கிறது. அப்போது இந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் ஆபிராம் அப்படின்றது 2 பேர் இருக்குது ஆபிரகாமுக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு பேர் ஆபிராம். 17ஆம் அதிகாரத்திலேருந்து அவருக்கு பேர் ஆபிரகாம். அப்போது இந்த ஆபிராம் என்பது மேலான தகப்பன், ஹை ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு ஒரே நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவாகிய தேவன். அந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் அது வருது. அதற்கு பிறகு ஆபிரகாம் என்ன ஆகிடுறாரு? ஆகார திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுறாருன்னா, அவர் சாதாரண ஜாதிகளுக்கு தகப்படாய் மாறிடுறார். நிறைய பசங்களுக்கு பையங்களாக மாறிடுறார். இப்போது இந்த மாதிரியே தான் தேவனுக்கு பல வகையான ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள். பல வகையான ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள். ஒன்று மாம்சத்தின்படி
இஸ்மவேலர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் அவருக்கு மாம்சத்தின்படி பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதாவது அவங்க மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவராக இருக்கிறார்கள். இதிலேயே ஆபிரகாமை தங்களுக்கு தகப்பனாக கொண்டிருக்கிற இன்னொரு சந்ததியும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னல மீதியானர் கேத்தூரால் சந்ததி. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, நமக்கு புரிஞ்சிருக்கிறபடி நமக்கு இஸ்மவேல் தெரியும், நமக்கு ஈசாக்கு தெரியும். மீதியானருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன் நமக்கு தெரியுமா? இப்படி தியானிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுது தெரியுது. இந்த மாதிரி ஆபிரகாம் வழியாக எத்தனையோ சந்ததி உலகம் முழுக்க போயிடுச்சு, அவங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு. இப்போ இங்கேயே பாருங்கள், ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஸ்திரியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். இப்போ புரியுதா? அவங்க இங்கே இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 பேர் இருக்குது இல்லையா? இத்தனை சந்ததி ஆபிரகாம்லேருந்து புறப்பட்டு போயிருக்குது. நமக்கு தெரிஞ்சது ஈசாக்கு, இன்னொன்று இஸ்மவேல். இப்போ இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது மீதியான். இந்த இடத்துல பாருங்கள் மேதானையும்னு இருக்குது. இந்த மேதானியர்கள் தான் மீதியன்ஸ் அப்படின்னு சொல்கிறத ஒரு குரூப் இருக்குது. மேதிய பெர்ஷியர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதையும் சொல்கிறாங்க. எது எப்படியோ ஆபிரகாம் வழியாக நிறைய சந்ததி இருக்குது. அந்த நிறைய சந்ததி உலக பிரகாரமான சந்ததி, ஈசாக்கு அல்லாத சந்ததி. ஈசாக்கு வேறு, ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. இது ஈசாக்கு அல்லாத மாம்சத்தின்படி உலகம் முழுக்க போகிற சந்ததி. இது யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவர்களுக்கும் ஆபிரகாம் என்ன கொடுத்துருக்கிறாரு? நன்கொடைகளை கொடுத்துருக்கிறார். உலக பிரகாரமாக பார்த்தா அது கிஃப்ட்ஸு. ஸ்பிரிச்சுவலி எடுத்தால் ஆபிரகாமுடைய கிஃப்ட்ஸ் இவங்ககிட்டயும் இருக்குது. ஆபிரகாமுடைய கிஃப்ட்ஸ் இருக்குது, இவங்ககிட்டயும் இருக்குது. இப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்கே போகுது? இவங்களுக்கும் போகுது, இவங்களுக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்பது எதற்குரியதாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பூமிக்குரியதாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எதுக்குரியதாக இருக்குது? பூமிக்குரியதாக இருக்கிறது. அதோடு இந்த ஆசீர்வாதம் பூமியோடய முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதம், ஆனால் இது ஆபிரகாம் வழியாக தான் வருது. சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு வசனம் இருக்குது. அதாவது அத்தனை பட்டணத்துக்கு பவுல் போவார். அங்கே போன உடனே அவங்க அத்தனை பட்டணத்தார் நிறைய விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறத காண்பார். அதில் அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படிக்கு உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடி வைத்திருக்கிறார்கள்னு இருக்குது. தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படிக்கு. தடவுறது யாராக இருக்கும்? தடவி கண்டுபிடிக்கிறவன் யார்? கண்ணு தெரியாதவர் தான் தடவி கண்டுபிடிக்கிறவர். ஸோ தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? மனக்கண்கள் குருடாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட கடவுள் இருக்கிறார். ஆண்டவரை பற்றினதான விஷயம் அவங்க கையில் இருக்கு. ஆனால் தடவி பார்த்தா தான் தெரியும். அந்த விஷயத்தில் அவங்க என்னவா இருக்கிறாங்க? ஆவிக்குரியதான மனக்கண்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். அதோட அர்த்தம் என்ன? இவங்களுக்கு தேவனை பற்றின விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, தேவனை பற்றின விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்களுக்கு அது தேவன் சொன்னதுன்னு தெரியாது. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது, பிதாவை பற்றி சொல்லியிருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்க மனக்கண்கள் குருடாக இருக்குது. சரி, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி. அப்போ இவங்ககிட்ட இந்த விஷயம் எப்போ யார் வழியாக போச்சு? இவங்ககிட்ட தேவனை பற்றின அறிவு இருக்குது இல்லையா? ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் தடவி கண்டுபிடிக்க சொல்கிறாரு. எப்படி இவங்ககிட்ட அது போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் வழியாக தான் போச்சு. ஆபிரகாம் வழியாக தான். இப்போ ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவங்க எத்தனையோ பேர் பல மார்க்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மார்க்கத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் உள்ள பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாடு அங்கே இருக்கும். அதை பற்றினதான காரியங்கள் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், திரைச்சிலை போட்டிருப்பாங்க, அது உள்ள கடவுள் இருப்பார், திரைச்சிலைக்கு இந்த பக்கம் இவங்க இருப்பாங்க, அங்கே ஒருத்தர் நின்று கடவுளுக்கும் இவங்களுக்கு நடுவில் மீடியேட்டர் ஆசாரியனாக இருப்பார். வாசலில் பார்த்தீங்கன்னா வெங்கல தொட்டி நமக்கு இருக்கும், அவங்களுக்கு ஒரு குளம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்மளுடைய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் அவங்க வச்சுருப்பாங்க. சரி, இந்த இப்படி செய்யணும்னு அவங்களுக்கு யார் வழியாக தெரிஞ்சிச்சு? எது வழியாக அவங்களுக்கு வந்தது? ஆபிரகாமின் வழியாக இதெல்லாம் வந்துச்சு. இதுதான் அவர் கொடுத்த நன்கொடை. கிஃப்ட்ஸ் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிச்சிருங்க. ஆபிரகாம் வழியாக கர்த்தர் அதை கொடுத்து அனுப்பிட்டார். உலக பிரகாரமாக பார்த்தா கிஃப்ட்டு, ஸ்பிரிச்சுவலி பார்த்தா ஆபிரகாம் வழியாக இந்த காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பல விஷயங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிடக்கூடாது, இங்கேயும் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். அங்கேயும் பாம்பு இருக்கும், இங்கேயும் பாம்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கங்களில் எந்த மார்க்கத்துக்கு போங்க பாம்பு இருக்கும். எல்லா மார்க்கத்துலையும் பாம்பு தான் வச்சுருப்பாங்க. அது ஏன் வச்சுருக்கிறாங்க? நீங்கள் சைனீஸுக்கு போங்க பாம்பு வச்சுருப்பாங்க, நீங்கள் க்ரீக்குக்கு போங்க பாம்பு வச்சுருப்பாங்க, நீங்கள் வேறு எந்த ஒரு இதுக்கு போங்க பாம்பு ஏன் பாம்பு வச்சுருக்கிறாங்க? பாம்புக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த சம்மந்தம் பைபிளில் மட்டும்தான் இருக்குது. அங்கே தான் ஆரம்பிக்குது. அங்கேருந்து அந்த பாம்பு சம்மந்தம் உலகம் முழுக்க போகுது. அப்போ இவங்களுக்கு போச்சே, யார் வழியாக போச்சு? அதான் கேள்வி. இப்போ நம்ம பேசுகிறது அதான், யார் வழியாக போச்சு? ஆபிரகாமுடைய சந்ததிகள் வழியாகத்தான் போயிருக்கணும். எதுக்கு இவங்களுக்கு போக அனுமதி கர்த்தர் கொடுத்தார்னா, அவர்கள் தடவியாகிலும் இதை கண்டுபிடிக்கும்படிக்கு. அவர்கள் வேதங்களை அவர்கள் தடவி பார்த்தால் கிரைஸ்ட் தெரிவார். அவர்கள் வேதங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தால் கிரைஸ்ட் தெரிவார். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடை, ஆபிரகாம் மூலமாக கொடுக்கப்பட்ட
நன்கொடை. ஆனால் இதனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த நன்கொடையை வெறும் நன்கொடையாக வச்சுட்டு, அதை வெறும் வேதமாக வச்சுட்டு அல்லது வெறும் கதைகளாக வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்கன்னு வசனம் சொல்லுது, கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டான். கிழக்கே கீழ் தேசத்துக்கு. ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போகிற கூட்டம் இல்லை, கீழே போகிற கூட்டம். கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான், கீழ் லோகத்துக்கு அனுப்பிவிட்டான்னு அர்த்தம். ஆனால் அவன் அனுப்புனது ஈக்குவேட்டார் கீழே உள்ளது. நான் உலக பிரகாரமாக சொன்னான். ஸ்பிரிச்சுவலி இதை பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தோடு கூட பெற்றுக்கொண்டு ஆபிரகாமிட்டேருந்து போனவங்க எங்கே போயிட்டாங்களாம்? கீழ் தேசத்துக்கு போயிட்டாங்க. அப்போ உலக ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இப்படி வச்சுக்கோங்க, தேவனிடத்திலிருந்து நீங்கள் உலக ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்குறவர்களாக இருந்தால் கிடைக்கும். இம்மைக்குரியதை மாத்திரம் நீங்கள் தேடுவதாக இருந்தால் கிடைக்கும். ஆனால் முடிவு பரிதவிக்கப்பட்டதாக இருக்கும். இம்மைக்குரியதாக மட்டும் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம்? பரிதவிக்கப்பட்டவர்களை போல காணப்படுவோம். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு புறப்படுகிற சந்ததிகளில் ஒரு சந்ததி வெறும் நன்கொடைகளை மட்டும் வாங்குற சந்ததி. அதான் அவங்க ஆண்டவர்கிட்ட வந்து எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட உலக ஆசீர்வாதத்தையே கேட்டு வாங்குற ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளத்தை கொடுத்தவர், எல்லாவற்றையும் தந்தவர், எல்லாவற்றையும் தந்த மிச்சம் எல்லாத்தையும் தராது இருப்பது எப்படி சொல்லிட்டு சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை பாருங்க, உடுத்து வித்திருக்கிறாரு, குருவிகளுக்கு போஷிக்கிறாரு. ஆனால் நாம் இன்னும் இந்த நன்கொடைகளுக்காக தான் தேவனை பின்பற்றுகிறோம் ஒரு கூட்டம். ஆபிரகாமின் சந்ததி தான் இவங்களும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள் தான். இவங்களும் சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. ஆபிரகாமுடைய காரியங்கள் அதன் மூலமாக இப்போ நீங்கள் கலாத்தியரில் வாசிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்குன்னு இருக்கு, வருது. ஆனால் எந்த ஆசீர்வாதம் வருதுன்னு தான் இப்போ கேள்வி. இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க, எந்த ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க? என் நாமத்தினாலே எவைகளை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன இயேசு எதை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. வசனம் சொல்றது ரோமர்ல, நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே. இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இயேசுகிட்ட இந்த நன்கொடைகளை கேட்கிற கூட்டமாய் தான் காணப்படுகிறோம். அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அதை வேணும், இதை வேணும். இதில் நம்ம பல நேரங்களில் இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, வாழ்க்கைக்கு அத்தியாவசியத்தானே கேட்குறோம். அவர் சொல்றாரு, பரலோகத்துக்குரிய மேன்மையே கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்கிறார். மிச்சம் எல்லாத்தையும் நான் எப்படி தராமல் இருப்பேன்னு கேட்குறாரு. ஆனால் நீ இதுக்காகவே என்னை தேடுறியே, இதுக்காகவே என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறியே. சபை என்பது இப்போ நீங்கள் அத்தனை பேரும், நான் சொல்கிறது இங்கே இருக்கிறவங்கள சொல்லலை, பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய கடைசி கால சபையினுடைய நிலைமை என்னென்னா, இந்த உலக பிரகாரமான நன்கொடைகள் ஆசீர்வாதங்களை கேட்குற சபையாகவே இருக்குது. எல்லாரும் இதைத்தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே தேவைகள் இல்லையா? தேவைகள் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாததான் நீங்கள் கேட்க போறீங்களா? வருந்தி கேட்டு கெஞ்சி அழுது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாக்கோபு அப்படி கேட்டதுனால தானே பெற்றுக்கொண்டான். வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் இந்த வசனம். நீங்கள் கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா தான் ஆழமான செய்தி கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, 32ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி. இப்போ கவனிங்க, கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க வந்தாரா, தேற்றுவதற்கு வந்தாரா? அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதிக்க வந்தாரா, ஆறுதல் படுத்த வந்தாரா? ஆறுதல் படுத்தத்தான் அவர் வந்தார். அவனை ஆசீர்வதிக்க அவர் வரவே இல்லை. அந்த இடத்துல காடோடைய ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு காடு என்ன செய்யலை, வரல. அவர் அவனை கன்சோல் பண்ண வந்தார். இன்னப்பா நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம், நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன, இவன் தானே வரப்போகிறான், யார் ஏச தானே வரப்போகிறான், நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கன்சோல் பண்ண வந்தார். நைட்டு முழுக்க கன்சோல் பண்ண முடியல, அழுதுனே இருக்கான். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படி தான் செய்யும், பார்த்துருக்கீங்களா? சில மனைவிமார்களுடைய பெரிய பயங்கரமான கெப்பாசிட்டி, அது ஒரு பயங்கரமான டேலண்ட். அது பேசி சாதிக்க முடியாததை அழுது சாதிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது குறிப்பாக ஏன்னு சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த பெண் பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. இந்த தகப்பனை பெண் பிள்ளைகள் எதில் அசைச்சிரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை விடும்போது முதல் நாள் விட்டோன்னு பிள்ளை பயங்கரமாக அழுவும் இல்லை? அந்த டீச்சர் ரொம்ப கேஷுவலாக இழுத்துனே போவாங்க, தரன்னு. அவங்க அது வேறு சொல்லுவாங்க, நீங்கள் போங்க சார், நீங்கள் போங்கம்பாங்க. அது இப்போ நான் அழுதுனே இருக்கோம். இவர் போகவே மாட்டார். இவர் இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். பயங்கரமான ஒரு படம் ஓடும் அந்த இடத்துல, பார்த்துருக்கீங்களா? இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த ஒரு படம் ஓடும் இல்லை? அவர் அப்படியே என்னமோ நம்ம பிள்ளையை கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொடுக்குற மாதிரி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார்.
மனைவி வேற சொல்லுவார், அழுதுகிட்டே போகிறா. இவர் விட்டு பயங்கரமாக இருவார். இவர் அது இப்போ அப்பாங்க. இவர் வந்துட்டு நடந்த சம்பவம், ஒருத்தர் கொண்டு போய் தன் பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டார். பிள்ளை போயிடுச்சு ஸ்கூலுக்குள்ளே. இவர் மரத்தடியிலே நின்று இருக்கிறாரு மத்தியானம் வரைக்கும். பிள்ளை அழுதா கூப்பிடுவாங்களோ அழுதா, அது போய் 10 நிமிஷத்தில் எல்லாரையும் பார்த்து நார்மலாகிடுச்சு. அது நார்மலாகி விளையாட தொடங்கிருச்சு. இவர் மரத்துக்கிட்டே நின்று இருக்கிறாரு மத்தியானம் லஞ்சு வரைக்கும். லஞ்சு பெல் அடித்தோன்னே குடு குடுன்னு ஓடி இருக்கிறாரு. என் பிள்ளை எப்படி இருக்குது, அதான் அங்கே விளையாடிட்டு இருக்கு. அவருக்கு அடப்பாவி, அதுக்குள்ளேயே மறந்துட்டே. பல நேரங்களில் இந்த அழுது சாதிக்கிற பிள்ளைகள் இருக்குது. நம்மளை அப்பாவோட இருதயம் என்ன செஞ்சிடும், உடஞ்சிடும். அழுதா விட்டுட்டு போக முடியாது. அந்த பழக்கம் அப்படியே கல்யாணம் ஆகி கணவர்கிட்டையும் வரும். இந்த அம்மா பதிலே சொல்லாது, ஏன் அழுவுறனே சொல்ல. அது ஒரு பெரிய டேலண்ட் தெரியுமா. என்னத்துக்கு அழுவுறோன்னு சொல்லாமே 3 மணி நேரம் அழுவுறது முடியவே முடியாது நம்மளால். இல்லை, அந்த ஆள் பாவமாக இருக்கும். அவன் இருக்கிற பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பான். சரி அழுவுதேன்ட்டு, ஏன் அழுவுறேன்னா, நான் அழுதா உங்களுக்கு என்ன, நீங்கள் தூங்குங்க அப்படிங்க. சரி ரொம்ப நேரமாக தூங்க சொல்லுதேன்ட்டு படுத்தவனே சொல்லும், நான் அழுதுன்னு இருக்கிறேன் நீங்கள் தூங்குறீங்கங்க. பார்த்தா அவனை பார்த்தா பாவமாக இருக்கும்ல. உங்களுக்கு அப்படி யாரையா பார்த்தா பாவமாக இருக்கா? போய் வீட்டில் பாருங்கள், சிரிக்காதீங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். என்ன பசங்க சொல்கிறீங்க? ஆமாம் அவரும் சொல்கிறார். உண்மைதான். அது உட்காந்து பக்கத்தில் அழுதுகிட்டே இருந்தால் நமக்கு என்ன தான் கல் நெஞ்சா இருந்தாலும் தூக்கம் வராது நமக்கு. இப்படி ஏன் அழுவு காரணமாக தெரியணும்ல எதுக்கு அழுவுதுன்னு. யாக்கோபு முழுவதும் அழுகுறான். இவர் போக மாட்டேன், இவரால் போக முடியல. அவனை தாண்டி என்னடா அவன் அழுதுகிட்டே இருக்கான். இவனை கன்சோலே பண்ண முடியல. அவன் என்ன சொல்லி அழுகுறான். நாளைக்கு காலம் இவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? இந்த அதை விட கொடுமையாக இருக்கும். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் 24வது வசனம் வாசிங்க. இந்த போராடி மேற்கொள்ளாதுன்னா என்ன பண்ணியிருக்கான் யாக்கோபு? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? யாக்கோபு என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? போராடி மேற்கொள்ளாததை கண்டு அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சண்டை போட்டிருக்கான்ல, காலை பிடிச்சி இன்னும் பண்ணியிருக்கான்ல. வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. தன் பலத்தினால் தேவனோடு தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். எப்படி போராடி மேற்கொண்டான்? எப்படி வாசிங்க. என்ன பண்ணா? அதான் போராடி இருக்கான். நைட்டு முழுக்க காலை பிடிச்சிட்டு அழுதுருக்கான். அழுன்னு அழுதுருக்கான். விடமாட்டேன் இருக்கான். இவருக்கு சண்டை போட்டால் ஒரே தூக்கி அடிச்சு விட்டு போயிடுவார். இவருக்கு நிமிஷத்தில் ஊதி தள்ளிடுவார்ல சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் அதே நேரத்தில் தகப்பனாச்சா அழுதா கிராஸ் பண்ண முடியாது அவரால். நைட்டு முழுக்க அழுதுருக்கான் உட்காந்து. தூதன் அவருடைய அழுது கெஞ்சினானா, போவாதீங்க. அவர் சொல்கிறார், டே பொழுது விடியுதுரா, நைட்லேருந்து நீ அழுதுன்னு இருக்கிற, நானும் சொல்கிறேன் ஒன்றும் ஆகாதுன்னு. அது எப்படி நான் நம்புறது? நீங்கள் போயிடுவீங்க, நாளைக்கு ஏசா வந்துடுவான், நான் என்ன பண்ண? அவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளான்லாம் ஒன்றும் இல்லை. இவர் எதுக்கு வந்தார்? ஆறுதல் படுத்துகிற பிளான். இப்போ இவன் என்ன கேட்குறான்? 26வது வசனத்தில் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்ன ஆசீர்வத்தால் ஒழிய. இப்போ இவனுக்கு என்ன தெரியுது? இவர் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் போயிட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா, பட் ஒன்று உண்மை. என்ன உண்மைன்னா, இவர் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லிட்டாரா நமக்கு ஒன்றும் ஆகாது. அந்த அறிவு இருக்குது. அதனால் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை நான். ஸோ இந்த இடத்துல இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது, கன்சோல் பண்ணுற பிளான். ஆசீர்வாதத்தை இவன் தான் கேட்டு வாங்குறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, 35ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, அப்போ அங்கே என்ன பண்ணார்? அது அவன் கேட்டு வாங்கினது. இது இவர் வந்து விருப்பப்பட்டு ஆசீர்வதிக்கிறது. அவரை ஆசீர்வதித்து திருப்பி என்ன சொல்கிறார் பாருங்க. ஆசீர்வதித்து
இதைத்தானே அங்கேயும் சொன்னார். இங்கே என்ன சொன்னார்? உன் பேர் என்னவென்று கேட்டார், யாக்கோபு என்றான். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னு சொல்லி அவனை மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்படின்னு இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் அது இவன் கேட்டது, இது இவர் சொன்னது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆசீர்வாதத்தை அவன் கேட்டது, இது இவர் சொன்னது. ஆனால் அங்கே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஃபார்முலா எழுதியாச்சு. ஆக்டிவேட் ஆனது இங்கே தான் ஆச்சு. இங்கே தான் விஷயத்த சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு? இனி இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வணக்கம் சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். பின்னும் அவரை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருவாயாக, ஒரு ஜாதி பல ஜாதி, இதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் எல்லாம் இங்கே தான் சொல்கிறார். அங்கே ஒன்றுமே சொல்லலை. இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படுவதாக, தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே என்று அவனை ஆசீர்வதித்தார். அவ்வளோதான். ஆசீர்வதித்தார்ன்ற வேர்டு மட்டும்தான் இருக்குது. என்னங்கிறது இங்கே தான் இருக்குது. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களிலே நாம் தான் போராட்டுக்கிட்டோம் ஆண்டவர்கிட்ட போய், ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இப்போ பல நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் என்னவா மாறுகிறதுனா உலக ஆசீர்வாதமாய் மாறுது. ஏன்னா நம்ம கேட்குறதே அதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சான்ஸ் கிடைச்சா வந்து ஆசீர்வதிச்சிருவார். அப்போ அந்த சான்ஸ் கிடைச்சா ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்கள் ஏன் போட்டு கெஞ்சுறீங்க? எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே. இதில் என்ன கொடுமைன்னா, நீங்கள் கேட்கக்கூடாத வேற கேட்டுடுறீங்க. அவருக்கு உங்களுக்கு அதை கொடுக்கறதுல பிளானே இல்லை. நீங்கள் அதை என்ன பண்ணிடுறீங்க? கேட்டுறீங்க, அழுது கெஞ்சுறீங்க, நைட்டு முழுக்க கெஞ்சுறீங்க. இப்போ அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணார்னா அவர் கொடுக்க போகிறார். நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு என்ன வச்சு சொல்கிறேனே, நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த கொஞ்ச நாளில், ஒரு 10 வருஷத்துலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 22 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு 10 வருஷத்தில் எங்கே போகிறதும் போகும்போதுலாம் நல்ல மழையில் போகும்போது, 2 வீலரில் போகும்போது மழையில் நனைஞ்சிக்கிட்டே போவோம் வருவோமா. அப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இந்த 2 வீலர்லேயே போகிறோமே, ஒரு கார் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மழையில் நனைஞ்சிக்கிட்டு போது ஒரு நாள் கேட்குறேன். இங்கே திருவண்ணாமலைக்கு செய்யாருக்கு ஊழியத்துக்கு போகிறேன். போகும்போது பயங்கர மழை. நான் பஸ்ஸில் போகிறவன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், இதோ இருக்க ஊருக்கு நீ ஏன் பஸ்ஸில் போகிற, பைக்கில் போனீங்கன்னா 1.5 ஹவரில் போயிடலான்ட்டான். எடுத்துகிட்டு பாதி தூரத்தில் மழை, செம்மையாக நனைஞ்சிக்கிட்டு போகிறேன். அப்படியே மழை அடித்து ஊற்றுது. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. உடனே அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கேட்ட உடனே வானத்திலிருந்து சடுதியை ஒரு சத்தம் உண்டாகி, நீ என் நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமாக இருக்கிறேன்லாம் வராது. அந்த நேரத்தில் நமக்கு அப்படிலாம் என்ன செய்யாது, அப்படிலாம் ஒன்றும் வராது. நனைஞ்சிட்டு போய் சேர்ற வரைக்கும் ஒரு சவுண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் விட்டுட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, இந்த காரெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போய் கடைசியாக விடுங்க, நமக்கு எதுவும் இல்லாட்டி பரவாயில்ல, இதுலையாவது ஒழுங்காக ஊழியம் பண்ணுவான் போது ஒரு நாள் கார் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ எனக்கு இந்த கார் ஏன் இப்போ கொடுக்குறாருன்னு ஒரு காரணம், ஒரு மரணம் இல்லை. அப்போ தான் ஆவியானவர் உணர்த்தினார், நான் உனக்கு தரணும்னா முதல்ல அந்த காருக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு நான் உன் கையில் பலப்படுத்தணும். இந்த காரை நிற்கிற வைக்கிற இடத்துக்கு என்ன செய்யணும், ஒரு வாய்ப்பு உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் அந்த காரை கொடுத்தா தான் நீ அதை என்ன செய்ய முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு அந்த காலத்தில் வர ஆஃபரிங்கே 1000 ரூபாய் தான் வரும். அதில் குடும்பத்தை நடத்தணும். பெட்ரோல் போட்டால் என்ன ஆகும்? எங்கள் வீட்டில் இருக்கிறது 2 வீலர் தான் போகும், காரே போகாது. அந்த ஏரியாவில் ரோட்லேயே போகாது. ஒருவேளை கார் கொடுத்துருந்தாருன்னா நான் இன்னொரு தெருவில் நிறுத்தியிருக்கணும். நிறுத்திட்டு நான் நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்திருக்கணும். கார் இருக்குது, அங்கே நிற்கிது, இது என்ன ஆகும் தெரியாது, எவனா கோடு போட்டுருவானா, கண்ணாடியை உடச்சிருவானா. அப்புறம் என் மனைவி கிட்ட சொல்லணும், ஏமா நான் வேணா போய் கார்லேயே போய் படுத்துக்கிட்டுமா இன்றைக்கி. இப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவையா? நடுத்தெருவில் தூங்குற ஆசீர்வாதம் வேணுமா? ஒரு 2 வீலர் இருந்தாலும் மனைவி பிள்ளைகளோட வீட்டில் தூங்குறது ஒரு ஆசீர்வாதம் தானே. இப்போ காரை வாங்க முடியாமல் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயை கட்ட முடியாமல் பாடாக அனுபவிக்கிறாங்க. ஆனால் காரில் வந்து இறங்குறாங்க. பந்தாவாக இருக்குது. அந்த இஎம்ஐ வந்து அந்த செக்கு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. சிலருக்குலாம் இருக்காங்க, ஹவுஸ் லோன் வச்சுருக்காங்க, அப்புறம் கார் லோன் வச்சுருக்காங்க, எல்லாமே இஎம்ஐயில் இருக்காங்க. மனைவியை தவிர மிச்செல்லாம் அவனுக்கு இஎம்ஐயில் இருக்குது. இஎம்ஐயில் இருந்தால் கூட நம்ம சொல்லிடலாம், மனைவியை கட்ட முடியல, நீ வேணால் எடுத்துகிட்டு போய் அவங்க மாமனார்ட்ட திருப்பி சொல்லிடலாம். அது இஎம்ஐயே கிடையாது பாவம். அவங்க யோசிக்கிறாங்க, உனக்கு என்ன எங்கள் மேலே அவ்வளோ ஆத்திரம் அப்படின்றீங்களா? மற்றபடி எல்லாம் இஎம்ஐயில் வருது, கட்டாடி தூக்கிட்டு போயிடுறான். இது ஒன்று மட்டும் கட்டி கூட்டு வந்துட்டோம், ஃபுல் கேஷு, அதனால் இஎம்ஐ கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்படி எல்லாம் இஎம்ஐன்னு சொன்னால் எதையுமே கட்ட முடியல, அது வட்டி முடிக்கிறதுல. அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட இவங்களே சொல்கிறது, எனக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டம், ஏன் இப்படி உபத்திரவத்தில். அவரை கேட்டார், உங்களுக்கு கார் வேணுமான்னு வந்து சொன்னாரா, கேட்டாரா? உங்களுக்கு அவர் கொடுக்கும்போது, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது அதோடு கூட வேதனையை கூட்டார். எந்த வேதனையும் இருக்காது. நான் சொல்லுவேன், எனக்கு யாருக்கு எப்படின்னு தெரியாது, என்னை பற்றி நான் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதை மட்டும் நான் சொல்கிறேன். தாவீதை சுற்றிலும் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார்னு இருக்குல்ல,
அதுதான் கர்த்தருடையதான மனம். எப்போவுமே நம்ம சுற்றி எல்லாம் அமைதியாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு நம்மளா தான் எல்லாத்தையும் தூக்கி தலை மேலே வாரி போட்டுக்கிறது. நம்மளே தான். ஆண்டவர் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னாரா, கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்களே அப்புறம் ஒவ்வொரு இடமா தேடுறது, இந்த இடமா இந்த இடமா இந்த இடமான்னு உங்களுக்குரிய இடம் வரும். அப்புறம் நீங்களே போய் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட்டை கட்டிட்டு மிச்ச பேமெண்ட்டை கட்ட முடியாமல் அந்த பேமெண்ட்டும் வராமல் அப்புறம் அதுவும் போய் இதுவும் போய், இதெல்லாம் நமக்கு தேவை? ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் வந்து கையை பிடிச்சி கர்த்தர் கொடுத்துட்டு போவார். பல நேரங்களில் நாம் இந்த நன்கொடைகளுக்கு அலைகிறோம், அந்த சந்ததியாக இருக்கிறோம். நன்கொடை விரும்புகிற ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த நன்கொடை அல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு அல்ல. என்ன சொல்கிறீங்க? அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாதா? நான் இப்போ நேரடியாக தான் சொல்கிறேன், பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது, பூமிக்குரிய தேவை நமக்கு சந்திக்கப்படும். ஏன்னா பூமியில் இருக்கிறது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஒரு நாள் இந்த பூமியில் ஒழிந்து போகும். ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மாவோட கடைசி வரைக்கும் வரணும், அதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த பூமியோட போயிடும். அது அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் போல தோன்றும். அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதமே ஒரு நாள் உங்களுக்கு போர் அடிக்கும். நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, ஆசீர்வாதம் ஜோம் பண்ணுறீங்க, 3 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆக தொடர்ந்து விற்கணும்னு தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையா? ஏன் ஆசீர்வாதத்தை விற்கிறீங்க? உங்கள் ஆசீர்வாதத்தை விற்கலாமா? அப்போ அது ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லை, தேவை. இப்போ உங்களுக்கு சட்டை நல்ல புடவையை ஆண்டவர் கொடுக்குறாரு, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தரை ஆசீர்வதிச்சு ஒரு புடவையை கொடுத்தாரு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மையிலே அது ஆசீர்வாதமாக தேவையா? தேவை. ஒரு நாள் இந்த புடவையை நீங்களே தூக்கி போடுவீங்க, அதுக்கு பதிலாக வேற ஒரு புடவையை வாங்குவீங்க. இன்றைக்கி நமக்கு தேவைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் தெரியல. எது ஆசீர்வாதம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் கேத்தூராளுக்கு கொடுத்தது எல்லாம் நன்கொடை. ஆபிரகாமுக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான், மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான். இவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கீழ் தேசத்துக்கு தான் போவாங்க. நீங்கள் உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தேவனை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாள் பரலோகம் உங்களுக்கு கிடைக்காது. பூமிக்குரியதுக்கு மட்டும் சில பிரசங்கியார் அதுக்காகவே இருக்காங்க, பூமிக்குரியதை பற்றி மட்டுமே பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், பூமிக்குரியது உள்ளம் தேவை, அந்த தேவை சந்திக்கப்படும். குறைவில்லாதபடிக்கு தேவன் சந்திப்பார். ஒரு சாப்பிட்றதுக்கு மண்ணா வேணும்னு சொன்னால் கர்த்தர் அளவுக்கு அதிகமாக கொடுக்குற ஆண்டவர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். ஆனால் என்னுடைய தேவை அது அல்ல, என்னுடைய தேவை வேறு. நான் வெறும் நன்கொடைக்காக மட்டும் அவரை ஃபாலோ பண்ணுறவன் கிடையாது. அது கிடைக்குமா இது கிடைக்குமா? சிலர்லாம் வாழ்நாள் எல்லாம் நிதானம் வந்து ஆண்டவரை கேட்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதை கேட்பாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பைபிளில் உள்ள நம்ம ஆட்கள் கேட்டதெல்லாம் பாருங்களேன், நம்ம ஆட்கள் கேட்டதெல்லாம் பாருங்கள். அதாவது நல்ல ஆவிக்குரியவர்கள் கேட்டதை பாருங்கள். மோசேயை குறித்து வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:24-25 இருக்கு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இப்போ மோசே யாரு? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, விசுவாசத்திலே அவன் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. யாரு? பெரிய ராஜாவுடைய தங்கச்சி பையன், பார்வோன் குமாரத்தியின் மகன். அந்த ராஜாவுடைய வீட்டில் இருக்கக்கூடியதானே அந்த அம்மாவுடைய பையன், வளர்ப்பு பையன் இவன். அது எனக்கு வேணாங்கிறான். இப்போ அதைத்தானே நம்ம ஆசீர்வாதங்கிறோம். நம்ம எல்லாம் எதை ஆசீர்வாதங்கிறோம்? எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நம்ம எல்லாருமே வந்து அதாகணும் இதாகணும். அவன் சொல்கிறான், எனக்கு அதல்லப்பா, அதிலும் மேன்மையான வேறொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ ஆபிரகாமை பற்றி சொல்கிறாங்க, கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னார். அந்த தேசத்தை ஆபிரகாம் கேட்டார், ஆபிரகாமே கேட்குறாரு, எதனால இதை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் எல்லாம் சொல்கிறாங்க. அதே ஆபிரகாம் தான் திருப்பி சொல்கிறாரு எபிரேயர் 11:9-13 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான்னு இருக்கு. அந்த தேசத்துக்கு வந்துட்டான், கானானுக்கு வந்த பிறகு தேசத்தை பார்க்குறான். இவ்வளவு தானா? ஒரு நாள் அந்த தேசத்தை எப்படியாவது சுதந்திரிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரை கேட்டேன், எதனால இதில் சுதந்திரத்துக் கொள்வேன்? எழுச்சி நட, உன்னால் எவ்வளோ நடக்க முடியுமா நடனாரு. நடந்தாரு. சரி, இதை நான் உனக்கு தரேன்ட்டாரு, உன் சந்ததிக்கு தரேன்ட்டாரு. எல்லாம் ஓகே தான், தரேன்றதான் சூப்பர் தான். ஆனால் ஒரு நாள் ஆபிரகாம் படுத்துட்டு இப்படி யோசிக்கிறான் கூடாரம் வாசல்ல, இவ்வளோதானா இந்த தேசன்றது? இவ்வளோதானா? நான் எனக்கு கடைசியாக ஒரு மக்பேலா கோகையில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க, அவ்வளோதானா? இப்போ தான் அவனுக்கு தோணுது, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். இவன் தான் அப்படி இருந்தான்னு பார்த்தா இவனுக்கு அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அவன் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். அவர்கள் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு நீ எங்கேயும் போகாத, இதை நான் உனக்கு தருவேன். அவனும் அப்படியே கேட்டான், விதச்சான், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யானா, அப்புறம் துறவை தோண்டுனா, எல்லாம் கிடைச்சிச்சு, ரெகோபோத்து எல்லாம் ஓகே. ஒரு நாள் ஈசாக்கு நினைக்கிறான், இவ்வளவுதானா?
இவ்வளோதானா? அப்போ என்ன ஆண்டவரே? இல்லை, தூரத்தில் ஒன்று இருக்குது, அதான் கைவேலை அல்லாத ஒரு தேசம், அஸ்திவாரம் உள்ள பட்டணம், நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பார்க்குறான், அதுதான் இப்போ முக்கியம் எனக்குன்றான். யாக்கோபு ஒரு நாள் படுத்திருக்கிறான், திரும்பி கொண்டாந்து இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன் எல்லாம் சொல்றாரு. திரும்பி வந்தாச்சு, தேசம் கிடைச்சிருச்சு, அப்பாடா 12 பசங்க எல்லாம் ஓகே. இப்போ சொல்றான், இவ்வளவுதானா? இப்போதான் அவனுக்கு தெரியுது, இதை அல்ல, எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்திர தரிசனம் வருது, ஒரு நாள் அவர் வருவார், அந்த தேசம் எனக்கு வேணும். அதை எல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு கடைசியாக சொல்கிறான், இதெல்லாம் இதில் மேன்மையானது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவன் எதெல்லாம் அதை அல்லன்னு சொன்னானோ அந்த நன்கொடைகளுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது வேணும் இது வேணும். இப்போவும் சொல்கிறேன், என் ஊழியத்துக்கு தேவைகள் இருக்கிறது, இல்லைன்னே சொல்ல, ஆனால் என் தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படுகிறது. நான் தேவனை கேட்கவே கிடையாது, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. என் தேவை என்னவோ, முன்ன பின்ன தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க, யாருனே தெரியாது. கொரோனா நேரத்தில் இப்போ சபை இருக்கிறவங்களுக்கு அவங்க கஷ்டம், அவங்களுக்கு ஏன் கஷ்டம் எனக்கு. சபை இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ விசுவாசி இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு எவாஞ்சலிஸ்ட்டு எனக்கு யாருமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மீட்டிங் கூப்பிட்டா தான் போகணும், போனால் தான் எனக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க. இல்லைனா எனக்குன்னு ரெகுலராக கொடுக்குறாங்க 1-2 பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. அது கொரோனாவுக்கு முன்னாடி ஒருத்தரோ 2 பேர் தான், அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஆனால் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங் கேன்சல், 6 மாதம் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அத்தனையும் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் பயம் வரவே இல்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி லாக்டவுன் போடுறாங்க, மறுநாள்லேருந்து எலியாவுக்கு காக்கா வந்த மாதிரி எனக்கு வருது. யார் ஆஃபரிங் அனுப்புகிறாங்கன்னே தெரில. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, அனுப்புகிறாங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, அனுப்புகிறாங்க, டெய்லி வருது. கொரோனாவுக்கு முன்னாடியாவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் மீட்டிங் போனால் வரும். கொரோனாவில் டெய்லி மீட்டிங். எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்டர்னா நல்லாயிருக்கும் போல தெரியுது. நம்ம ஏன்னா டெய்லி வருது, எங்கேயும் போக தேவையில்லை, அப்படியே உட்காந்துருக்கோம் 6 மாதமா, வந்துகிட்டே இருக்குது. எங்கேருந்து வருது, யார் வருது? எனக்கு பெரிய ஆச்சரியம். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பாஸ்டர் ஆஃபரிங் அனுப்புகிறாரு. நான் சொல்கிறேன், பாஸ்டர் உங்களுக்கே சர்ச்சு மூடி இருக்குதே. அவர் சொல்கிறாரு, எனக்காவது சர்ச்சுங்க இந்த விசுவாசி அரிசி கொண்டாந்து கொடுக்குது, உங்களுக்கு அதுவும் இல்லை, உங்களுக்கு யார் தருவா? ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். பாருங்கள், தேவை என்னவோ பஞ்ச காலத்தில் நிறைவாய் கொடுத்தார் ஆண்டவர். அதனால தான் சொல்கிறேன், எந்த காலத்திலும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை, தேவையை கேட்க வைக்கவும் இல்லை. அதாவது எனக்கு இல்லை ஆண்டவரே கொடுங்க என்னை கேட்க வைக்கவும் இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அவரையே கேட்கணும்? நன்கொடை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க ஆண்டவரே. அவரை தெளிவாக ஒரு தடவைக்கு 100 தடவை பைபிளில் சொல்கிறாரு. மீன் கேட்டால் பாம்பை தருவானோ, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். ஆனால் நாம் இன்னும் நன்கொடைகளுக்கு அலைகிற அந்த சந்ததியாகவே இருக்கிறோம். இந்த சந்ததி என்ன சந்ததி? நன்கொடைகளுக்கு. ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான். இன்றைக்கும் ஆண்டவர் எதாவது கிடைக்குமா? நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருக்குறேன், அவர்களெல்லாம் அப்படியே ஒரு மீட்டிங் யாராவது ஒருத்தர், இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன், இப்படி யாராவது வராங்கன்னா நமக்கு எதாவது தருவாங்களோ, கொடுத்துட்டு போவாங்களோ அப்படிங்கிற தாட்டு தான் இருக்கும். ஆனால் பல நேரங்களில் ஊழியத்துக்கு போகும்போதே கிடைக்காம போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல கிடைக்காது. ஆண்டவர் சொல்வார், நீ எதிர்பார்க்காத எந்த இடத்தையும். சிலர்லாம் வரும்போது இவங்க தருவாங்க அப்படின்னு ஒரு தாட் வரும்போது, அன்றைக்கி அவங்க சுத்தமாக வெறுங்கையை கையை கொடுத்து தான் போவாங்க, பிரைஸ் தலாடுன்ட்டு போவாங்க. இல்லைடா இவங்க பார்க்க வந்தாங்க ஒன்றும் கொடுக்காம போனாங்க, ஒரு தாட் வரும்போது ஆவியானவர் சொல்வார், நீ அவங்கள எதிர்பார்த்த, அதனால தான் அவனை கொடுக்க விடலைம்பார். பல நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு எப்பவும் கர்த்தரை நோக்கி மட்டும்தான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஏன்னா இவர்கள் கொடுக்கறதை விட நிறைய கொடுக்குறவர் அவர். தேவைக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு. வர்றவங்க 500 ரூபா கொடுப்பாங்க, 5000 ரூபா கொடுப்பாங்க. 50,000 ரூபா தேவை இருந்துச்சுன்னா 50,000 அவர் தான் தருவார். 5 லட்சம் தேவை இருந்தாலும் அவர் தான் கொடுப்பாரு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. முதல் சந்ததி ஆபிரகாமுடைய நன்கொடைகளை வாங்கி கொண்டு போகிறதான ஒரு சந்ததி. இவர்கள் நன்கொடைகளை வாங்கிக்கிட்டு தான் போவாங்க. இவங்க கடைசியாக கீழ் தேசத்துக்கு போயிடுவாங்க, மேல் தேசத்துக்கு போக முடியாது இவங்களால. 2வது ஒரு சந்ததி இருக்கிறது, வாசிங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14-15 வாசிங்க. ம் 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 நல்லா கவனிங்க. இது யாரை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மவேலை குறித்து இருக்குது. இது 2வது சந்ததி. இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்மவேல் ஆக்சுவலாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்கிறேன், நம்ம மாம்ச அர்த்தத்துக்கு போக வேண்டாம். கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு 4ஆம் அதிகாரம் 22, 23, 25 வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 4, 22லேருந்து 25.
ம் இது ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள். வசனம் தெளிவாக சொல்லுது. என்னவா இருக்குது? நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள், மாம்சத்தின்படி பிள்ளைகள், இதுவும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். நியாயப்பிரமாணமும் யாருக்குரியது தான்? தேவனுக்கு உரியது தான். தேவன் தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். 17ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் தான் கொண்டு வரார். நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்களுக்கும் சில ஆசீர்வாதங்களை கத்தர் வச்சிருக்கார். இப்போ கேத்தூரால் சந்ததின்றது பரிசுகளை கொடுத்து அனுப்பிட்டார் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் திரும்பி வரமாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிளெஸிங் வாங்கிட்டாங்க, ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சந்ததி இருக்குது பாருங்க, இது பிளெஸிங் வாங்கிட்டு போன சந்ததி இல்லை, இது போயிட்டு திரும்பி வரும். எப்படி வந்துச்சு வாசிங்க. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. 25:9 வாசிங்க. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரான ஏத்தியனாக சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் குமரத்தில் உள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை. அப்போ இவன் மரிக்கும் போது 2 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டான்ல, ஆனால் இஸ்மவேல் போகவே இல்லை பாருங்க. இஸ்மவேல் என்ன செய்யலை? போகலை. அப்போ கேத்தூரால் சந்ததி தான் போயிருக்குது கீழ் தேசத்துக்கு. இவன் என்ன செய்யலை? இவன் கீழ் தேசத்துக்கு போல, இவன் வனாந்தரத்துக்கு போனான். எங்கே போயிட்டான்? வனாந்தரம். இது யாரை குறிக்குதுன்னா இஸ்மவேலர்களை குறிக்குது. இஸ்மவேலர்னா யாருன்னா இஸ்ரவேலர்களை குறிக்குது. என்னங்க கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? இஸ்மவேலா இஸ்ரவேலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற இஸ்ரவேலர்களை தான் அது குறிக்குது. மாம்சத்தின்படி பிள்ளைகள் யாருன்னா இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இப்போ இருக்கிறாங்கல்ல, இவங்க தான். இந்த கலாத்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அப்படி தானே எழுதுறாரு. 4:24 வாசிங்க. 25 வாசிங்க. இல்லை 25 வாசிங்க. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேம்னா என்ன? யூதர்களுடைய தலைநகரம் இஸ்ரவேல். அந்த ஆகார் எதுக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. புரியுதா? இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அப்போ ஈசாக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறா? நமக்கு அடையாளமாக இருக்கிறார். கீழே எழுதுகிற ஆவிக்குரிய பிள்ளைகள், இது மாம்சத்தின் பிள்ளைகள். இஸ்ரவேல் மாம்சத்தின் பிள்ளைன்றதுனால யூதர்கள் மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அது உங்களை என்னையும் குறிக்கிறது. அதைத்தான் அவர் அந்த இடத்துல எழுதுறார். அப்போ இந்த மாம்சத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்து அனுப்புகிறார். என்ன கொடுத்தாரு? ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டார். இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? யூதர்களை உலக பிரகாரமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டார். எப்போ அனுப்பிட்டாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்த உடனே அதை அனுப்பிட்டார். யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை? ஈசாக்கு. யாரு? நம்மளை குறிக்குது. சபை வந்த உடனே இஸ்ரவேல் வனாந்தரத்துக்கு போயிடுச்சு 2000 வருஷம். என்ன கொடுத்து அனுப்பிட்டாரு? ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும். அதாவது அப்பங்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்குது. அந்த வார்த்தையை, ஒரு வார்த்தையும் உடன்படிக்கையும் அவங்களோட பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டார். போங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. அலைந்து திரிந்தாள் ஆகார். ஆகார் என்பது இப்போ இருக்கிற எருசலேமுக்கு சரி. அவங்க இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிந்தார்கள் எல்லா பக்கமும். கடைசியில் அவங்க சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை சாகாது, அவன் வளர்ற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குவேன். அந்த நீரூற்று யாருக்குடையது? ஆகாருக்கு உண்டது. அந்த நீரூற்று அவள் கண்ணுக்கு தெரியுது. அதில் பிள்ளை தண்ணி குடிக்குது, அதில் பிள்ளை வளருது. பிள்ளை வளர்ற வரைக்கும் கர்த்தர் அதோடு கூட இருந்தார். அப்படித்தானே இருக்குது. அவருடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலை கர்த்தர் முழுசுமாக அழிச்சு போடல, வனாந்தரத்துக்கு அனுப்புனாரு. அலைஞ்சு திரிஞ்சிச்சு, ஆனால் சாக விடாம பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அவனுக்கும் உடன்படிக்கை இருக்குது, அவனுக்கும் நியாயப்பிரமாணம் இருக்குது. அவன் வளர்ந்து திருப்பி வரணும், இங்கே வரணும். எங்க? ஈசாக்கும் அவனும் சேர்ந்து ஆபிரகாம் மரணத்துக்கு வரணும். வர்ற வரைக்கும் கர்த்தர் அவனை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். அதுதான் 2000 வருஷமா இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொண்டார். இந்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவனுக்கு நன்கொடை பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். இவனுக்கு என்ன கொடுத்தாரா? அப்பத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. இவனுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்துட்டாரு. சர்வைவல். இவனுக்கு என்ன கொடுக்குறாரு? சாக விடாமல் சர்வைவலுக்கு தேவையான தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்துட்டார்.
இதைத்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு மாம்சத்தின் கூட்டம் இருக்குது. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்மவேலர்கள் மாதிரி இஸ்ரேலர்கள் மாதிரி இவங்க சர்வைவலுக்கு கத்தரை ஃபாலோ பண்ணுறவங்க. வாக்கு தத்துவம் அது இது இப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? அலைஞ்சு திரிவாங்க, அழுவாங்க, ஆண்டவரை பாட்டு கதறுவாங்க, பிள்ளையின் அழுகுறல கத்தர் கேட்பாரு, ஆசீர்வதிப்பார், திருப்பி நல்லா வளருவாங்க. ஆனால் இவன் யாராக இருப்பான் தெரியுமா? அதான் கொடுமையை. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான், ஆண்டவர் தான் இவனை வளர்க்குறாரு, ஆண்டவர் தான் நீரூற்றை உண்டு பண்ணாரு, எல்லாம் குடிப்பான், இவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். எப்படிங்க சொல்கிறீங்க? 16ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுக்கு விரோதமாகியும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இவன் யாரு? நல்ல கவனிக்க. இவன் யாரு? ஆண்டவர்கிட்ட வந்து நீரூற்றிலேருந்து தண்ணி வாங்கினவன். இவன் வளர்ற வரைக்கும் கத்தர் கூடவே இருந்தார். யார் கூட? துஷ்ட மனுஷனோட. ஆனால் இவன் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இவனுக்கும் ஆபிரகாம் என்ன கொடுத்துருக்கிறாரு? துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இவனுக்கும் இருக்கே. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சபைக்குள்ளே இருக்குது. இது சபைக்கு வரும், வாக்கு தத்தம் வாங்கும், கரெக்டாக 1ஆம் தேதி வந்துடுவாங்க, கம்யூனியன் எடுத்துருவாங்க, கிறிஸ்மஸுக்கு வந்துடுவாங்க, சோத்திரம்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துஷ்ட மனுஷனாக இருப்பான். இவனை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஏன் ஆசீர்வாதம் இருக்குது? இவன் சில காரியங்கள் வசனத்தின்படி கரெக்டாக செய்வான். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? சில உலகத்தான் பார்த்துருக்கீங்களா? சில உலகத்தான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த பைபிளில் சில விஷயங்களுக்கு ஆசீர்வாதம்னு இருக்குது. இதை அவங்க செஞ்சாலும் ஆசீர்வாதம் வரும். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கள்ளத்தராசு கர்த்தருக்கு பிடிக்காது, உண்மை உள்ள மனுஷன். இப்போ எத்தனை உலகத்தான் கள்ளத்தராசு பண்ணாமல் உண்மையாக இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் பெட்ரோல் போடும்போது கூட பாருங்கள், அந்த பங்கில் போய் போடுங்க, அங்கே கரெக்டாக இருக்கும் லிட்டரும்பாங்க. அங்கே பெட்ரோல் ஒழுங்காக இருக்கும். அந்த பங்கில் பாருங்கள் பயங்கர கூட்டம் இருக்கும், நல்லா வந்து அவர் 2 பங்கு 3 பங்கு வச்சுருவார். ஏன் அது ஆசீர்வாதம் அவருக்கு வருது? இந்த வசனம் சொல்லுது உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் வரும்னு. அவர் உண்மையாக இருக்கிறாரு, உலக ஆசீர்வாதம் அவருக்கு வந்துருச்சு. ஆனால் அவன் துன்மார்க்கன், அவன் குடிகாரனாக இருப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் என்னவா இருக்கிறாரு? கரெக்டாக இருக்கிறாரு. சில நேரத்தில் பாருங்கள் 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பார், ஆனால் துன்மார்க்கனாக இருப்பார். நம்மால் பட்டீர்னு போயிடுவான், நீதிமான்பாங்க. ஏன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துருப்பான். அவன் துன்மார்க்கனாக இருப்பான், அப்பா அம்மா ஒழுங்காக பார்ப்பான். வசனம் சொல்லுது, உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அந்த தாயின் தகப்பனையும் அந்த ஆள் கனம் பண்ணா உலக பிரகாரமான அந்த ஆள் தான். ஆனால் உண்மை அவர் பைபிளை பார்த்து செய்யல. அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கிறார், அப்பா அவன் நல்லா பார்த்துப்பாரு கடைசி வரைக்கும். அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிரும். ஏன்னா அதை அவர் ஃபாலோ பண்ணார், பைபிள் படி ஃபாலோ பண்ணல. ஆனால் பைபிளில் உள்ள ஃபார்முலாவை தெரியாமையே ஃபாலோ பண்ணுறாரு. புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இப்போ முதலமைச்சர் இருக்கிறார்ல மு.க. ஸ்டாலின், அவரை பார்த்து நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரே ஒரு விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் எடுத்து பாருங்கள். அத்தனை அரசியல்வாதி, நான் சொல்கிறது காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும், அத்தனை பேரும் தகப்பனை தள்ளிட்டு மேலே வரணும்னு ஆசைப்பட்டவங்க தான். ஃபருக் அப்துல்லாலேருந்து முலாயம் சிங் யாதவ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ராமதாஸ் வரைக்கும் பையன் வந்து அப்பாவை தள்ளிட்டு மேலே வரணும் மேலே. ஆனால் அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் அவங்க அப்பா சாகிற வரைக்கும் அந்த போஸ்டிங்க்கு வராமல் நல்லபடியாக அடக்கம் பண்ணிவிட்டு நீட்டாக வந்தாப்புல கர்த்தர் அவரை ஆசீர்வச்சு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறார். முலாயம் சிங் யாதவ் இப்போ முதலமைச்சர் கிடையாது, ஃபருக் அப்துல்லா முதலமைச்சர் கிடையாது. நல்லா பார்த்தீங்களா? எல்லோரும் போயிட்டாங்க, எல்லாம் தள்ளப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமான அந்த விஷயத்தில் பைபிளில் சொன்னபடி அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது பைபிள் ஃபாலோ பண்ணுறான்னு. இயற்கையாகவே அவருக்கு என்ன இருக்குது? அந்த சுபாவம் இருக்குது, அதுக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடுது. ஆனால் அவர்கள் துஷ்ட மனுஷனாக இருப்பார்கள். இந்த மாதிரி தான் இஸ்ரவேலன் இருக்கிறானே, இப்போ இருக்கிற இஸ்ரவேலன், இவன் நிறைய விஷயத்தில் துஷ்டன், ஆனால் வசனத்தில் ஃபாலோ பண்ணுறதுல கரெக்டாக இருப்பான். சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுல கரெக்டாக இருப்பான். தோராவை கரெக்டாக வாசிப்பான், ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுவான், ஏழைகளுக்கு கொடுக்குறதுல கரெக்டாக இருப்பான். அப்போ உலக பிரகாரமாக இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடுது? வந்துடுது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஏழைகளுக்கு நல்லா கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உலக பிரகாரமாக வரதானே செய்யுது. உலகத்தான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வந்துடுது. அவன் மற்ற விஷயத்தில் மாட்டிப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் என்பது மாம்சத்துக்குரியது. மாம்சத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுறவங்க சர்ச்சில் இருக்காங்க.
இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சில விஷயங்கள் கரெக்டாக வர்ற சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்த உடனே எதுக்கு எடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு தசமாங்க எடுத்து ஒரு கவரில் போட்டு மேலே வச்சுருவாங்க. தசமாங்க காணிக்க கொடுக்க வேண்டாமா, அது வேறு விஷயம். நான் அந்த டாக்டருக்கு எப்போவுமே போகிறதில்ல. அது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தசமாங்க காணிக்க கிடையாது, மொத்தத்தையும் கொடுக்கணும், அது வேறு விஷயம். நம்ம அப்படி சொன்னோம்னா நீங்கள் யாருமே வர மாட்டீங்க. அது அடுத்த விஷயம். இவர் ரொம்ப கள்ள உபதேசம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்றீங்க, முடிவு பண்ணுறீங்க இல்லையா? புதிய ஏற்பாட்டில் அப்படி தானே இருக்குது. 10ல் 1 பங்கு கொடுன்றது பழைய ஏற்பாடு, எல்லாவற்றையும் வித்து தரித்திர கொடுங்கிறது புதிய ஏற்பாடு. நம்ம சொன்னோம்னா பிரதர் எம்டி ஜெகன் கள்ள உபதேசம் பேசுகிறாரும்பா, நம்ம இதுக்கு வம்பு. நீங்கள் இதான் சத்தியம், நல்லா கவனிங்க. இப்போது சில ஆட்கள் சம்பளம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தசமாகத்தை எடுத்து கரெக்டாக ஒரு கவரில் போட்டு பத்திரமா வச்சுட்டு தேவை வந்தால் கூட அதை எடுக்க மாட்டாங்க. தேவை வந்தால் கூட எடுக்க மாட்டாங்க, அதை கொண்டு வந்து சர்ச்சில் தான் போடுவாங்க. அவங்க பாருங்கள் பின்னாட்களில் உண்மையிலே ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சிஎஸ்ஐக்காரங்களாம் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கான் தெரியுமா? நம்மளால் விட அவன் சிஎஸ்ஐக்காரன் ஆசீர்வாதமாக இருக்கான் தெரியுமா? காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயத்தில் அவன் பர்ஃபெக்டாக, அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால் 2 மாதம் 3 மாதம் சேர்த்துலாம் தசமாக போடுவான். என்னன்னு கேட்டு பாருங்கள், 2 மாதம் செலவாகி போச்சும்பா. ஆனால் சிஎஸ்ஐக்காரங்க அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. வந்த உடனே அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு பத்திரமா வச்சுட்டு அந்த வாரமே கொண்டு போய் போட்டுருவாங்க, வச்சுக்க மாட்டாங்க கையில். எதுக்கு சொல்ல வரேன், உலக பிரகாரமாக அவர்கள் துஷ்டர்களாக இருந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். அதான் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். இப்போ இவனை துஷ்ட மனுஷன் ஒரு துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பிட்டாரு. இப்போ இவனுக்கும் 12 கோத்திரம், இவனையும் ஆசீர்வதிப்பேன், இவனும் பெருகுவான், எல்லா ஆசீர்வாதம் இவனுக்கு இருக்குது. ஆனால் இவன் ஆசீர்வாதம் என்பது இங்கே இருக்கிற எருசலேம் மாதிரி இதோட முடிஞ்சிடும். இந்த எருசலேமை சுற்றி எப்பவும் சண்டை நடந்துருக்கோம், எல்லாம் நடந்துருக்கோம், எல்லாம் போய் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது பாட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் எங்கே இருக்குது? சபைக்குள்ளேயும் இருக்குது. இங்கே வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் துஷ்ட மனுஷனாக இருப்பான். இங்கே அவனை மாதிரி ஒரு நல்லவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. பிரைஸ் தலாடே வராது அப்படின்பா. பாஸ்டர் நினைப்பார், என்ன சாஃப்ட் அந்த பிரதர், பிரைஸ் தலாட் கூட சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறாரு. வீட்டில் போனீங்கன்னா ரிமோட்டை போட்டு உடச்சிருப்பான், டம்முன்னு 10 ரிமோட் உடஞ்சிருக்கும். அந்த அம்மா சொல்லும், அந்த ஆளை மாதிரி ஒரு கோவக்காரன் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பாஸ்டர் சொல்ல, நம்பவே முடியலையே. நம்ப முடியாது, நம்பவே முடியாது. சில ஆட்கள்லாம் இப்போ வீட்டில் வேறு மாதிரி இருக்கான், இங்கே வேறு மாதிரி இருக்கான். அது எப்படி தான் நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. அப்படி ஒரு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேட்டோம்னா ஒரு ஆசீர்வாதமாக தான் இருப்பார் பார்க்குறதுக்கு. இதுதான் இன்றைக்கி நடக்குது. இந்த ஆசீர்வாதம் உலகத்தோடு கூட போயிடும், இவங்க ஓடி முடிப்பாங்க. இங்கே இருக்கிறது நியாயப்பிரமாணத்துக்குரிய ஆசீர்வாதம் இவர்களுக்கு வரும். இந்த ஆசீர்வாதம் வனாந்தரத்துக்கு ஓடும், சுத்தம், எல்லாம் நடக்கும். ஆனால் இவர்களை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதமாய் மாறாது, அது வேறு ஆசீர்வாதம். இது 2வது சந்ததி, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற சந்ததி. ஆனால் கர்த்தரால் வளர்க்கப்படுது. ஒன்ஸ் ஃபார் ஆல் கேத்துரால் மாதிரி அனுப்பின சந்ததி அல்ல. இது கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இவனை ஒரு நாள் திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளையகுமாரன் மாதிரி தான். இளையகுமாரன் எல்லாம் கொடுத்துட்டார், ஆண்டவர் அனுப்பி விட்டார். ஆனால் அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் கண்டிப்பாக நீ வருவே என்கிட்ட. ஏன் நீ இப்போ துன்மார்க்க, ஒரு நாள் திருந்தி வருவேன். நியாயப்பிரமாணம் ஒருவேளை இப்போ இப்படி இருக்குது. புதிய எருசலேமை எடுத்து பாருங்கள். நியாயப்பிரமாணம் மதில் சுவராகவும் சுயாதீன பிரமாணம் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது. அப்போனா என்ன அர்த்தம்? 2ம் சேர்ந்து ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள் மக்பேலா குகையில். 2ம் சேர்ந்து தான் புதிய எருசலேமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இது ஒரு நாள் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் கொண்டு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இப்போ துன்மார்க்கமாக இருக்கலாமான்ட்டு. திருந்தாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. இதுவே ரட்சணிய நாள். இந்த துன்மார்க்கமால் இருந்துக்கிட்டு ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு திருந்தறதுக்கு பல நேரத்தில் கஷ்டம். அதான் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் மறந்துடும்னா தான். ஏங்க இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் அமெரிக்காவில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடாச்சா, ஈஸியாக சொல்லாமல் அவங்ககிட்ட ஈஸியாக சொல்லலாம். என்ன சொல்லுவீங்க அவனுக்கு சுவிசேஷம்? அமெரிக்காவில் போயிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், என்ன சுவிசேஷம் சொல்லுவீங்க? கர்த்தர் உன்னை பணக்காரனாக்க வர சொல்லுவீங்களா? அவன் தான் இருக்கிறதுலே பணக்காரன். கர்த்தர் உன்னை சுகமளிப்பார் சொல்லுவீங்களா? நம்ம நாட்டை விட அந்த இடத்துல மெடிக்கல் சூப்பராக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்கான். கர்த்தர் உன்னை சந்தோஷமாக வைப்பார் சொல்லுவீங்களா? அவன் வாரத்துக்கு 2 நாள் லீவ் போட்டு ஊர் சுற்றுவான். அவனுக்கு என்ன காஸ்பல் சொல்லுவீங்க? அவனுக்கு சொல்கிறது காஸ்பல். இங்கே நமக்கு நிறைய இருக்குது, வியாதி இருக்குது, நிறையா வியாதி இருக்குது, நிறைய பலகீனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை காஸ்பல் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இந்த துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது கஷ்டம். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு என்ன, ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரும்பா, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறதே கஷ்டமாக மாறிடும். அப்போது பல நேரங்களில் இந்த துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்படுவது நமக்கு வேதனையாக மாறிடும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று இருக்குது, சொல்லி வாசிக்க நான் முடிக்கிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பாப்போம்.
நான் உயிரோடு இருக்கும் பொழுது 5வது வசனம், இதுதான் உங்களுக்கு எனக்குமான ஆசீர்வாதம். ஈசாக்கு யார்? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அங்கே வாசித்தோம் இல்லையா? எபிரேயர் 4 வாசித்தோம் இல்லையா? 22 அங்கே வசனது 2 ஞானார்த்தம் உள்ளவைகள். ஒன்று மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொன்று வாக்கு தத்தத்தின் பிறந்தவன். அது ஈசாக்கு. ஈசாக்கு என்பது உங்களை எண்ணியும் குறிக்கிறது, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். இஸ்மவேல் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது, மாம்சத்தின் பிள்ளைகள். இந்த ஈசாக்குக்குத்தான் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் கொடுத்தான். அதான் வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்ம இடத்துல என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தார். இப்போ நமக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் கேத்தூராளுக்கு கொடுத்த நன்கொடை அல்ல. இந்த ஆசீர்வாதம் ஆகாருக்கு கொடுத்ததான அப்பமும் துருத்தியும் அல்ல. இந்த ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? பல நேரத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னு உடனே அந்த வசனம் கூட நீங்கள் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாராகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருகிறதுன்னு இருக்குது பாருங்களேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 3:14. புறஜாதிக்கு வரும்படியாக. எப்படி? கிறிஸ்து இயேசுவினால், ஈசாக்கின் மூலமாக எல்லாம் வருகிறது. ஈசாக்கு தான் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வருது. இந்த எல்லா ஆசீர்வாதம்னா என்ன? வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். இங்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வருது, புறஜாதியருக்கு வருது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள்னு சொன்னேன். நமக்கு அது வருது. ஆனால் என்ன வருது? அதான் கேள்வி. என்ன வருது? ஆபிரகாம் இப்போ என்ன பண்ணுறாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தார். 26ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசி. அப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தான்? இது வரைக்கும் ஈசாக்கு எப்படி இருந்தான்? அப்போ அந்த வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? இப்போத்தான் அவன் என்னவாகிறான்? அவன் ஐஸ்வர்யவனாகி பணக்காரன் ஆகிறான்னு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? பணக்காரன் இல்லை, அவ்வளோதான். பணக்காரனாக இருந்தால் அவன் ஏன் பணக்காரன் ஆனான்னு எழுத போது, விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருல? அவன் விருத்தி அடையலை. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? நான் கேட்கறது புரியுதா? சரி, இப்போ இவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டானா? நல்ல பணக்காரன் ஆயிட்டானா? அப்போ இவன் ஆசீர்வாதம் யாருக்கு போனோம்? ஈசாக்கின் சந்ததி யாருக்கு போனோம்? இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் உலக பிரகாரமாக இது யாருக்கு போனோம்? யாக்கோபுக்கு போனோம். யாக்கோபு என்ன சொல்கிறான்? நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். அப்போ அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. அவன் சொல்கிறான், நான் 2 பெரும் பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு போல? யாக்கோபுக்கு போல. ஆபிரகாம் என்ன வேலை பார்த்தாரு? அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு அங்கே இல்லை. அவர் பணக்காரனாக இருந்தார், அவள் தான் இருக்குது. செல்வச்சிமானாக இருந்தார், அவ்வளோதான் இருக்குது. ஈசாக்கு என்ன வேலை பார்த்தாரு? விவசாயி. யாக்கோபு என்ன வேலை பார்த்தாரு? அப்போ இவர் வேலைக்கும் அவர் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆபிரகாம் வேலைக்கும் ஈசாக்கு வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. புரியுதா? அப்போ ஆபிரகாம் பணம் ஈசாக்கு வந்துச்சுன்னு இல்லை, ஈசாக்கு பணம் யாக்கோபுக்கு போகவே இல்லை. சரி, யாக்கோபுடைய பணம் ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? நியாயமா அடுத்து யாருக்கு போகணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு? ஆதியாகமத்தில் சேஷ்டபுத்திர பாகம் யாருக்குன்னு போட்டிருக்கு? யாக்கோபடுது யாருக்கு? யாக்கோபின் பிள்ளைகளுக்கு இல்லை. அப்படின்னா கண்டுபிடிச்சலாமா?
யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போச்சு. அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம். யூதா ஜனத்திரல் அதிகமாக இருந்ததுனால அவன் ராஜ்ய பாரமும், சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சுன்னு பைபிள் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ யோசேப்புக்கு யாக்கோபடி ஆசீர்வாதம் போகணுன்னா யோசேப்பு எப்படி போனார் எகிப்துக்கு? அவர் அங்கே போய் பிரதமர் ஆயிட்டார். அப்போ யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு போல? யாக்கோபே அரிசி கட்டி யார்கிட்ட போனார்? அப்போ யாக்கோபினுடைய உலக ஆசீர்வாதமோ ஈசாக்கின் உலக ஆசீர்வாதமோ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யல? போகலை. அப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வருதுன்னா என்னத்தை குறிக்குது? அவர் உலக ஆசீர்வாதத்தை பற்றியே பேசலை. அது முழுக்க முழுக்க வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறது. உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பார்கள், பலுகி பெருகுவார்கள். இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் தான் ஆபிரகாம் மேலே இருந்தது ஈசாக்கு மேலேயும், ஈசாக்கு மேலே இருந்தது யாக்கோப் மேலேயும், யாக்கோப் மேலே இருந்தது யோசேப்பு மேலேயும், அது இயேசுவின் வழியாக நம்ம மேலேயும் அது இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நாம் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி பார்த்துட்டே இருக்கோம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான என்னன்னா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகம். தனக்கு உண்டானக்கு பிறகு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இது யாருக்கும் இஸ்மவேலுக்கும் போகல, கேத்துராளுக்கு போல யோசேப்புக்கு போச்சு. கம்யூனியன் கொண்டாந்து கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? மெல்கிசேதேக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆபிரகாம்கிட்ட. இந்த கம்யூனியன் அடுத்து யார் கையில் கொடுத்தாங்க? இந்த கம்யூனியன் அடுத்து யார் கையில் கொடுத்தாங்க? அடுத்து கடைசியா இயேசு கிறிஸ்து எடுத்து நம்ம கையில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கம்யூனியன் எடுத்து இயேசு எங்கே கொடுக்குறாரு? கம்யூனியன் எடுக்கிறத பற்றி எந்த புக்கில் வருது? கம்யூனியன் எடுக்கிற அந்த முறை எந்த புக்கில் வருது? கொரிந்தியருக்கு வருது. கொரிந்தியர் யார்? இஸ்ரவேலா புறஜாதியா? புறஜாதி. அப்போ பவுல் புறஜாதி எழுதும்போது என்ன எழுதுறாரு? உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ கர்த்தர் யாருக்கு ஒப்புவிக்க சொன்னார்? புறஜாதிக்கு ஒப்புவிக்க சொன்னார். எதை ஒப்புவிக்க சொல்றாரு? கம்யூனியன். கம்யூனியன் என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அதான் கலாத்தியர் 4. இப்போ புரியுதா உங்களுக்கு கர்த்தர் சொன்னது வசனம்? அப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான்னா உலக ஆசீர்வாதம் அல்ல. அப்படி பார்த்தா யூதர்களை விட ஆசீர்வாதமான உலக பிரகாரமான மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. புருனே மன்னர்லாம் இருக்கிறாரு, அவர் பயங்கரமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறாரு. ரோல்ஸ் ராய்ஸே எத்தனையோ வச்சிருக்கிறார், 700 300 வச்சிருக்கிறாரு. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காரு, போயிங் 707 வச்சிருக்கிறாரு. பயங்கரமான கோடீஸ்வரனாக இருக்கிறாரு. அப்போ உலக ஆசீர்வாதம் சொன்னால் யூதர்களை விட அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. வச்சிருக்கிற காசு நிறையா இருக்குது. பில்கேட்ஸ் உலக பணக்காரனாக இருக்கிறாரு இல்லையா? எலான் மாஸ்க் இருக்கிறாரு. நான் சொல்கிறது உலக ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் சொல்கிற உலக ஆசீர்வாதம் நிச்சயம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஒன்று அதை விட்டு உங்களை போகும், இல்லை நீங்கள் அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களை விட்டு அது போகும் இல்லையா? ஒரு நாள் வரும் நீங்கள் அதை விட்டு விட்டு போவீர்கள். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் நீங்களும் அதை விட்டு போக முடியாது, அதுவும் உங்களை விட்டு போக முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பின் அனுபவம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், நித்திய ஜீவன், பரலோகம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இது எதுவும் வேற யாருக்கும் கிடையாது. கேத்தூரால் சந்ததிக்கும் கிடையாது, இஸ்மவேல் சந்ததிக்கும் கிடையாது. ஈசாக்கின் சந்ததி ஆகிய நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எதை ஆசீர்வாதமா பார்க்கணுங்கிறத இப்ப கேள்வி. சபை எதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது? இந்த கேத்தூராளுக்கு கொடுத்தது ஓடுது இல்லையா? இந்த இஸ்மவேலுக்கு கொடுத்தது ஓடுது. அது வேணும், இது வேணும், அது வேணும். இப்பவும் சொல்றேன், அவன் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவன், இவன் கீழ் தேசத்துக்கு போகிறவன், இவன் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் குடியிருக்கிறவன். உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இனி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதுக்கு பின்னாடி ஓடுறோம்? படிப்பு, அந்தஸ்து, புகழ், பணம். நீங்க என்ன வேணா படிங்க, முடியும் போது என்ன சொல்ல போறாங்க? டாக்டர் செத்துட்டார், அப்படிதானே? டாக்டர் செத்துட்டார், அத்தோடு அவர் வாங்கின பட்டமும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பேர் பாடி. டாக்டரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பாங்க. எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், லண்டன் ரிட்டனை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்கவே போகிறதில்ல. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறதில்ல. ஏஐ டெக்னாலஜி முடிச்சிருக்காரு, அவர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறதில்ல. பாடி எப்படி எடுப்பீங்க? நீங்கள் மரிக்கிறதோடு கூட இந்த பூமியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் மரித்து போகும், அத்தனையும் காணாமல் போகும். உங்கள் பிள்ளைகள் மரிக்கும் போது அவங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்துக்களும் மரித்து போகும். ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் இருக்கே, அதுதான் மெய்யான ஆசீர்வாதம்.
அதை கொடுக்கும்படி தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்போ இந்த பூமிக்குரியதெல்லாம் தேவைகள், அந்த தேவை சந்திக்கப்படும். அப்பப்போ என்ன தேவையோ அப்பப்போ ஆண்டவர் அதை தருவார். நம்மக்கிட்ட பிரச்சனை என்னென்னா, பின்னாடி வர தேவையை இப்போயே கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு கேட்குறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்ததுனா எனக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன், வருமா வராதான்னு தெரியாது, அப்புறம் என்ன விசுவாச சந்ததி? இப்போ நீங்கள் பிள்ளை பிறந்த உடனே, உங்கள் எல்லோருக்கும் குழந்தை பிறந்திருக்கோம் இல்லையா? குழந்தை பிறந்த உடனே சட்டை வாங்கினீங்களா பிள்ளைக்கு? பொம்பளை பிள்ளை எந்த கவுன் வாங்குவீங்க? ஆம்பளை பிள்ளை என்ன சைஸ் வாங்கினீங்க? என்ன சைஸ் வாங்கினீங்க? 0. ஆண்கள் வாங்கினா 0 வாங்குவாங்க, பெண்கள் வாங்கினா கொஞ்சம் பெருசாக வாங்குங்கம்பாங்க. அந்த அறிவு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், நம்ம ஆளுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஆள் போய் கேட்கும் போதே 3 மாத குழந்தைக்கு கொடுங்கம்பாங்க. ஆனால் கூட இருக்க மனைவி சொல்லுவாங்க 6 மாத குழந்தைக்கு கொடுங்க, அது வளர்ந்துடும், இப்போ 3 மாதத்தில் என்னங்க இப்போ வாங்க. ஸோ நமக்கு ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன கேட்குறோம், கொஞ்சம் பெருசாக கேட்குறோம். யாராவது பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே நீங்கள் எக்ஸல் சைஸில் ஒரு நைட்டி கொடுங்கன்னு வாங்கிட்டு போனீங்களா அந்த பிள்ளைக்கு? அந்த பிள்ளை அப்போ எக்ஸல் சைஸ்க்கு வளராதா? அந்த பிள்ளை வளருமா வளராதா? ஏன் வாங்கலை? அந்த அறிவு ஏன் பணத்தில் வரமாட்டேங்குது? அந்த அறிவு ஏன் மற்ற ஆசீர்வாதத்தில் வரமாட்டேங்குது? நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? ஆண் பிள்ளை பிறந்த உடனே ஒரு சட்டையும் ஒரு ட்ராயரோ வாங்குறீங்க, ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்குறீங்க. ஏன் 44 சைஸ் சட்டை வாங்கி கொடுத்துடக்கூடாது? சட்டையை பிரித்து பையனை உள்ளே போட்டு பட்டனை போட்டு சுருட்டி மேலே தூக்கிட்டு போகலாம்ல? நல்லா 44 சைஸ் வாங்கிட்டீங்கன்னா ஏன் வாங்கக்கூடாது? அவர் சொல்கிறாரு, என்னங்க பெருசாக சட்டை வாங்கிட்டீங்க, பையன் வளர்ந்து ஒரு நாள் வருவான், அதுக்கேங்க இப்போயே வாங்கினீங்க? அவிசுவாசமாக பேசாத, அவன் 44க்கு வருவான். அடுத்து அவன் கேட்பான், லூசாடா நீ? கேட்பானா மாட்டானா? அப்போ நாளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏன் இன்னும் கேட்குறீங்க? நான் 60 வயசில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நீ 60 வயசு வரைக்கும் இருப்பேன்னு யார் சொன்னா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? பின்ன நீ அப்படி பேசும்போது நாங்கள் இப்படி பேச மாட்டோமா? 20 உன்னை பாதுகாத்த ஆண்டவர், 40 பாதுகாத்த ஆண்டவர் 60 பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 20 உன் ஞானம் வேலை செய்யல, என்ன ஆகும்ட்டு? விசுவாசம் இருந்துச்சுல, 60 அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் நீதிமானின் சந்ததியை ஒரு நாளும் அப்பத்துக்கு இறைஞ்சதை கர்த்தர் கை விட்டதே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அறியாமலேயே ஒன்று கேத்துரால் சந்ததியா இருக்கிறீங்க, இல்லைன்னா என்னவா இருக்கிறீங்க? ஆகாரின் சந்ததியா இருக்கிறீங்க. ஈசாக்கின் சந்ததியா நீங்கள் இன்னும் மாறவே இல்லை. ஈசாக்கின் சந்ததி உலகத்துக்குரியது அல்ல, அது வானத்துக்குரியது. உலகத்துக்குரியது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நான் சொல்றேன், நான் என் சாட்சியை சொல்லிட்டு முடிக்கிறேன். எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்த 3வது நாள் 20 பைசா ஒரு சோடா குடிக்க வழி இல்லாமல் இருந்தாங்க. அப்போ சோடா 20 பைசாவாம். எங்கள் அம்மாவுக்கு சிசேரியன், கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்திருக்கிறேன். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. 3வது நாள் ஒரு சோடா குடிக்கிறதுக்கு 20 காசு எங்கள் அம்மாட்ட இல்லை. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு சோடா வாங்கி கொடுக்குறீங்களான்னு சொல்லி. இதே கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் என்னையும் எங்கள் அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஆளே வரல. 5வது நாள் சிசேரியன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியுமே, என்னம்மா கிளம்புங்கன்றுவாங்க. 5 நாள் ஆனோடனே கிளம்ப சொல்லிடுவாங்க. கிளம்புங்கம்மான்னொடனே என்னை தோளில் போட்டு ஒரு கவர்மெண்ட் அந்த பஸ், அன்றைக்கி உள்ள நம்ம பஸ் இருக்குல்ல, அதில் ஏறி எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவே சமைச்சு சாப்பிட்டு எங்கள் அம்மா தூங்கிட்டாங்க. 5வது நாள் நடந்த சம்பவம். 20 காசுக்கு சோடாக்கு வழி இல்லாத எண்ணெய்த்தான் கர்த்தர் கொண்டு இங்கே நிற்க வச்சிருக்கிறார். இதே இடத்துல கொண்டு நிற்க வச்சிருக்கிறாரு. நாங்கள் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவங்க தான். எனக்கு அதை சொல்கிறதுக்கு ஒரு வருத்தம் இல்லை, சந்தோஷப்படுகிறேன். புழுதியிலிருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நான் படுத்திருந்த இடத்துக்கும் எதிரில் பார்த்தீங்கன்னா சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு காம்பவுண்டே கிடையாது. அப்போல்லாம் எம்ஜிஆர் தான் வந்து காம்பவுண்ட் கட்டினார். ஏவிஎம் கிட்ட ஒரு சுடுகாடு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் தான் வந்து காம்பவுண்ட் கட்டினார். அதாவது அவர் ஆட்சியில் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் கிடையாது. எரியும், பணத்தை போட்டு அடிப்பாங்க. அப்போல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது, எலக்ட்ரிக்கல் சுடுகாடெலாம் கிடையாது. போட்டு எரிப்பாங்க, உடையும். மறுநாள் காலையில் நாய் நரியும் மிச்ச மீதியை கொண்டாந்து இழுத்துட்டு வந்து போட்டிருக்கோம். எங்கள் தலைமாட்டில் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கேருந்து ஒரு 100 அடியில் தான் எங்கள் வீடு. குடிசை தான், 35 ரூபா தான் வாடகை, கரண்ட் கிடையாது. அங்கிருந்து தான் கர்த்தர் என்னை கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிறாரு. அங்கிருந்து என்னை கொண்டாந்து கர்த்தரால் இங்கே நிறுத்த முடியுமானால், இங்கிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்த என் தேவனால் முடியும். ஏன் எனக்கு என்னமோ புதுசாக எனக்கு வந்து விசுவாசம் அப்படியே நான் எப்படியாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சு காப்பாற்றி கடைசி நாள் ஒன்று ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. நான் சொல்கிறேன், தேவையில்லை. வியாதி வராது, வந்தால் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நடத்திட்டு போயிட்டே போகிறாரு. இன்னைக்கு ஒன்று கேத்துரால் சந்ததி இல்லையா, ஆகாரின் சந்ததி, 2ல் தான் இருக்கு. இன்னைக்கு எங்கே இருக்கு ஈசாக்கின் சந்ததி, எங்கே இருக்கு விசுவாசம்? இன்னைக்கு நான் பேசுறது முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கு தான் பேசுகிறேன். இன்னைக்கு சபை நீங்கள் கேத்துரால் சந்ததியாகவோ அல்லது இஸ்மவேலின் சந்ததியாகவோ இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை சபையில். எத்தனை சபை கடனில் இருக்குது,
எத்தனை சபை வட்டி கட்ட முடியாமல் இருக்குது, எத்தனை ஊழியக்காரன் வட்டி கட்ட முடியாமல் இஎம்ஐயில் இருக்கான். இவன் எல்லாம் கேத்தூரால் சந்ததி, இல்லைனா இஸ்மவேல் சந்ததி. தேவனுடைய சந்ததி உள்ளவன் இதை செய்யவே மாட்டான். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தருவார்னு விசுவாசத்தோட காத்திருப்பான். கர்த்தர் கொண்டு வந்து தருவார். அவர் தராம வேறு யார் கொடுக்க போறாரு சொல்லுங்க? நமக்கு தராம கர்த்தர் வேறு யார் ஆசீர்வதிக்க போறாரு? இன்னைக்கு இந்த 2 சந்ததிக்குள்ள இருந்து நீங்க 3வது சந்ததிக்குள்ள வாங்க. உலக ஆசீர்வாதத்தை பத்தி கவலையே படாதீங்க. அது தேவை, என்ன தேவையோ கர்த்தர் கொடுப்பாரு. நான் இன்னைக்கு நிக்கிற இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு கோடிகளில் தேவைன்னா கூட கர்த்தர் தருவார். ஆனால் அது தேவையா இருக்கணும், அது ஊழியத்தின் தேவையா இருக்கணும், உங்க வாழ்க்கைக்கு தேவையா இருக்கணும், அது கர்த்தர் சொல்றதா இருக்கணும். கோடிகளில் தேவைப்பட்டா கூட கர்த்தர் தருவார். எத்தனை லட்சம் வேணுமோ கர்த்தர் தருவார். ஆனால் அது தேவையா இருக்கணும். ஆனால் நீங்க தேடி போய் ஓடி அலைஞ்சி திரிஞ்சு இன்னைக்கு எத்தனை பாவம் விசுவாசிகள்லாம் தெரியுமா? அப்படியே பிபி சுகரோடு இருக்குது. முதல் 10 தேதிக்குள்ளே கடக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது விசுவாசி. வர்ற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், வாடகை கட்ட முடியாமல், அதை பண்ண முடியாமல், இதை பண்ண. நான் சொல்கிறேன், அவ்வளோ கூட நடத்த முடியாத தேவனை ஆராதிக்கவே கிடையாது. அவர் 40 வருஷம் சும்மா சாப்பாடு போட்ட ஆண்டவர். எத்தனை பேருக்கு? 6 லட்சம் புருஷருக்கு சாப்பாடு போட்டவர். 5000 பேருக்கு சும்மா சாப்பாடு அள்ளி போட்ட தேவன், மீனையும் சாப்பாட்டையும் கொடுத்த தேவன். அவர் ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்தை நடத்துறதுக்காக கஷ்டப்படுத்த போகிறாரு. ஒரு 40 வருஷம் நடத்த மாட்டாரா? இன்றைக்கி விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. கேத்தூரால் கூட்டம், பரிசுகளை வாங்குகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் ஆகார் கூட்டம். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கார் தெரியுமா? ஈசாக்கின் கூட்டமாக அழைச்சிருக்கிறார். வாக்கு தத்தத்தின் சந்ததியாக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நமக்கு திருப்பியும் சொல்கிறேன், நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதான் கர்த்தர் கொடுப்பார். நயன்தாரா புடவை கேட்டால் தர மாட்டார். நிறைய பேர் கேட்கும் போதே, நயன்தாரா கட்டினா அந்த புடவை கிடைக்குமா? அது நயன்தாராக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நம்மளால் கேட்கும் போது நமக்கு என்ன தேவை, இந்த உடம்புக்கு என்ன தேவை, இதை மறைக்கிறதுக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு என்ன தேவை, அந்த பிராண்ட் ஆண்டவர் கொடுப்பார். எது தேவையோ. நம்பிக்கை டிவிக்கு ஷூட்டிங் போகிறோம், அங்கே கோட் போட சொல்கிறாங்க. கோட் போட்டால் நல்லாயிருக்கும் பிரதர், கொஞ்சம் கோட் போகிறீங்களா, வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். வாங்கி கொடுங்க போட்டுக்கிறேன்ட்டேன். வேலை முடிஞ்சு. இங்கே வந்தால் ஒயிட் ஷர்ட் போடுறேன். எனக்கு ஒயிட் போட பிடிக்கும், நான் சபைக்கு போனால் ஒயிட் தான் போடுவேன். அவங்க வந்து கோட் போட்டால் நல்லா வாங்கி கொடுங்க போட்டுக்கிறேன். வேலை முடிஞ்சு தானே. இதில் என்ன இருக்குது? அங்கே கோட் தேவைப்படும் போது கர்த்தர் கோட்டு கொடுக்குறாரு, இங்கே ஒயிட் தேவைப்படும் கர்த்தர் ஒயிட் கொடுக்குறாரு. நைட்டில் படுக்கும்போது டிஷர்ட் தான் தேவை, கர்த்தர் நைட்டில் டிஷர்ட்டும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இல்லை நைட்டில் கோட் போட்டு தான் படுப்பேன்னா அது உதவிடும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இரவெல்லாம் நான் கோட்டில் தான் படுத்திருப்பேன்னா கோர்ட்டில் தான் படுத்திருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் என்ன தேவையோ 24 மணி நேரமும் கொடுப்ப வல்லமை உள்ளவர். உன் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் உனக்கு எனக்கும் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரியது, மகா மேன்மைக்குரியது. அது வேறு எந்த சந்ததிக்கும் கிடைக்காது. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துக்கு? எல்லாம் கண்களை மூடுவோம். விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இந்த தேவன், நான் அவரோடு கூட 33 வருஷம் பழகினதுனால சொல்கிறேன், இந்த தேவன் நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு விரும்பாத தேவன், நம்ம கண்ணீர் வடிக்கணும்னு விரும்பாத தேவன். யாக்கோபு கண்ணீர் வடித்தாலே தாண்டி போகாத தேவன் அவர். மரியாள் கண்ணீர் வடித்தா லாசருவை உயிரோடு கூட எழுப்பி கொடுக்கிற தேவன் அவர். நம்ம அழுத அவர் கூட அழுவார். இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கு. அந்த தேவனா உங்களை வேதனைப்படுத்தி பார்க்க போறாரு சொல்லுங்க? அந்த தேவனா உங்களை தரித்திரத்தில் தள்ளி பார்க்க போறாரு? அந்த தேவனா உங்களை குறைவுகளில் விட்டுட்டு நீ சின்ன பின்னமாகி சிக்கி தவிக்கிறத பார்க்க போறாரு? அவர் ஒரு நாளும் அப்படி விரும்ப மாட்டார். அவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிருன்ட்டு. ஆனால் கூடவே போயிட்டார் வனாந்தரத்துக்கு. அவர் கூடவே போயிட்டாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். பிள்ளை வனாந்தரத்தில் இருக்கிறது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான், வேதம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். உன்னை அனுப்பிட்டு தூரத்தில் நின்று பார்க்குற ஆண்டவர் அல்ல, உன் கூடவே வந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வருகிற ஆண்டவர். அந்த தேவனா உன்னை கைவிடுவார் சொல்லு? உனக்கு ஏன் அந்த ஆண்டவர் மேலே இவ்வளவு அவிசுவாசம்? ஏன் நடத்துவாரான்ட்டு? அவர் உன்னை வனாந்தரத்தில் கைப்பிடிச்சி கூட்டது எதுக்கு தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை எப்படி நடத்துகிறேன் நீ கற்றுக்கோன்றதுக்கு தான். நல்ல ஆசீர்வாதமான தேசத்தில் யார் வேணாலும் நடத்தலாம். தாவீது அரண்மனையில் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனால் வனாந்தரத்தில் கர்த்தர் தான் கூட இருப்பார். அதான் சொல்கிறேன் உங்களுக்கு.
உனக்கு ஏன் வனாந்தரத்தின் பாதையில் நடத்துறாருன்னா, நான் கூட எப்படி இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு பாருன்றாரு. பாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எப்படி சுமக்கிறேன்னு பாரு. அந்த தேவன் உனக்கும் அதை தான் வாக்கு பண்ணுறாரு. அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். சொன்ன வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா நீ நான் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம அப்படியே வனாந்தரத்துக்கு போய் அப்படியே ஆகார மாதிரி அலைஞ்சு திரியிறவங்களா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. சொன்னதும் செய்யும் அளவும் நான் கைவிடுகிறதில்லை. உனக்கு வாக்கு பண்ணவைகளில் எல்லாம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் ஒரு வேளை உங்களுக்கு நிறைய காரியம் சொல்லியிருப்பார், கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா அவர் நேரம் இன்னும் வரலன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவிஸ்வாசப்படாதீங்க, ஆகாரின் சந்ததியாக மாறிடாதீங்க, கேத்துரால் சந்ததியாக மாறிடாதீங்க. ஈசாக்கின் சந்ததியாக கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. நான் முற்றிலும் ஜெயம் பெறுவேனுங்கிறதான அந்த விசுவாசத்தோட நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் சொன்னவைகளில் ஒன்றும் தவறி போகாது. நீர் வாக்கு பண்ணவைகளில் ஒன்றும் தவறி போகாது. நீர் என்னை குறித்து என்ன சொன்னீரோ, எனக்கு என்ன வாக்கு பண்ணினீரோ அதை முற்றிலும் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன்பா. சொல்லுவோமா? ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன்பா, நீங்கள் சொன்ன காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீ சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாமல் அதை நிறைவேற்ற போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஈசாக்கின் சந்ததியாக, வாக்கு தத்தத்தின் சந்ததியாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற சந்ததியாக முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகள் இந்த சபைக்கு அப்படியே 100% நடக்கட்டும். ஆண்டவர் நிறைவேறட்டும். இங்கே இருக்கிறவர்கள் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.